Hi everyone, welcome back to my channel. So, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது chapter 5 continuity and differentiability ல exercise 5.1. So, last video நம்ம exercise start பண்ணிட்டோம். First 10 questions முடிச்சிருந்தோம். So, next பார்க்கலாம் question number 11. Find all points of discontinuities of f. ஓகேவா? So, f of x என்ன கொடுத்திருக்காங்க இங்க x cube minus 3 if x is less than or equal to 2 and x square plus 1 if x is greater than 2. ஓகேவா? So, first function எந்தெந்த நம்பர் எந்தெந்த பாயிண்ட்ஸ்க்கெலாம் டிஃபைன்டாக இருக்குன்னு செக் பண்ணலாம். ஸோ இட் இஸ் எக்ஸ் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2 மீன்ஸ் எக்ஸ் பிலாங்ஸ் டு த இன்டர்வல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு 2 ஓகேவா, க்ளோஸ் ப்ராக்கெட் 2 பிகாஸ் இட் இஸ் ஈக்குவல் டு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2 ஓகேவா. ஸோ இந்த இன்டர்வலில் எக்ஸ் இருந்துச்சுன்னா அந்த எக்ஸ்க்கு எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் டிஃபைன்ட் அண்ட் இங்கே எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் 2 மீன்ஸ் த இன்டர்வல் 2, இன்ஃபினிட்டியில் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் டிஃபைன்ட் ஓகேவா. ஸோ இந்த ரெண்டு இன்டர்வல்ஸையும் நம்ம யூனியன் பண்ணோன்னா என்ன கிடைக்கும், இந்த ரெண்டு இன்டர்வல்ஸ் யூனியன் பண்ணுங்கள். ஸோ என்ன கிடைக்கும் உங்களுக்கு, மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி, தட் இஸ் ரியல் நம்பர்ஸ் ஓகேவா ஆர். ஸோ த ஃபங்க்ஷன் இஸ் டிஃபைன்ட் ஃபார் எவ்ரி ரியல் நம்பர் ஓகேவா. ஆன் த ரியல் லைன் இட் இஸ் டிஃபைன்ட் ஃபார் எவ்ரி ரியல் நம்பர். ஸோ இப்போ நம்ம எந்தெந்த பாயிண்டில் டிஸ்கண்டினியூஸாக இருக்குதுன்னு செக் பண்ணணும். அதுக்கு நம்ம 3 கேசஸ் எடுத்துக்கலாம் ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் கேஸில் நம்ம என்ன எடுப்போம், இங்கே வந்துட்டு பாருங்கள் ஃபங்க்ஷன் எங்கே பிரேக் ஆகுது, அட் த பாயிண்ட் 2 ஓகேவா. 2ல் தான் ஃபங்க்ஷன் பிரேக் ஆகுது. ஸோ லெஸ் தென் 2 ஒரு கேஸ் எடுத்துக்கலாம், கிரேட்டர் தென் 2 ஒரு கேஸ் எடுத்துக்கலாம் அண்ட் எட் 2 ஒரு கேஸ் எடுத்துக்கலாம் ஓகேவா. சி ஈக்குவல் டு 2னு ஒரு கேஸ் எடுத்துக்கலாம் ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ் பாருங்கள், let c be any arbitrary real number such that c is less than 2 ஓகேவா. ஸோ less than 2 ஃபர்ஸ்ட் கேஸ் எடுக்கிறோம். ஸோ நம்ம என்ன செக் பண்ணணும், இந்த சியில் ஃபங்க்ஷன் கண்டினியூஸாக இல்லையான்னு செக் பண்ணணும். ஸோ ஃபங்க்ஷன் கண்டினியூஸாக இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் எஃப் ஆஃப் சி கண்டுபிடிச்சிக்கலாம். எஃப் ஆஃப் சி பிகாஸ் சி இஸ் லெஸ் தென் 2, ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ் இங்கே அப்ளை ஆகும் ஓகேவா. ஸோ சி கியூப் மைனஸ் 3 ஓகேவா. சி இஸ் லெஸ் தென் 2 மீன்ஸ் எஃப் ஆஃப் சி இஸ் சி கியூப் மைனஸ் 3 ஓகேவா, புரிஞ்சுதா. தென் இதோட லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் அண்ட் ரைட் ஹேண்ட் லிமிட் ஈக்குவலாக தான் வரும், நான் லாஸ்ட் வீடியோலேயே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஓகேவா. ஸோ இங்கே தான் 2 இருக்குது, இட் இஸ் லெஸ் தென் 2, சி எங்கேயோ இருக்குது ஓகேவா. ஸோ இதோட லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் அண்ட் ரைட் ஹேண்ட் லிமிட் போத் ஆர் லெஸ் தென் 2 தான் ஓகேவா. ஸோ லெஸ் தென் 2னால நம்ம ரெண்டுக்குமே இந்த ஃபங்க்ஷன் வேல்யூ தான் போட போகிறோம். ஸோ ஈக்குவல் ஆன்சர் தான் வரும், அதனால் நான் ஒரே லிமிட்டாக எடுத்து இங்கே சால்வ் பண்ணிக்கிறேன். தட் இஸ் லிமிட் எக்ஸ் டென் டு சி எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு limit x tend to c f of x is what, again x cube minus 3 because இங்கே வந்துட்டு c less than 2, அதனால் இந்த கேஸ் எடுப்போம். So f of x is x cube minus 3. Now x is tending to c, that is x is very close to c, அதனால் x ஓட வேல்யூ நம்ம c substitute பண்ணிக்கலாம். So c cube minus 3 okay. So புரிஞ்சுதா, எந்த இடத்துல உங்களுக்கு ஃபங்க்ஷன் பிரேக் ஆகுதோ அந்த பாயிண்ட்க்கு மட்டும் நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ரைட் ஹேண்ட் லிமிட் தனித்தனியாக சால்வ் பண்ணால் போதும். மீதி பாயிண்ட்ஸ்க்கு நீங்கள் டேரெக்டாக இந்த மாதிரி ஒரு லிமிட் சால்வ் பண்ணாலே போதும் ஓகேவா. ஸோ இந்த ஒரு லிமிட்டோட வேல்யூ இது வந்துருச்சு. ஸோ பார்த்தோன்னாக்கா லிமிட் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு த ஃபங்க்ஷன் வேல்யூ அட் சி பாயிண்ட் ஓகேவா. ஸோ லிமிட் எக்ஸ் டென் டு சி எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் சி ஓகேவா. திஸ் டூ ஆர் ஈக்குவல். ஸோ த ஃபங்க்ஷன் இஸ் கண்டினியூஸ் அட் சி ஓகேவா, புரிஞ்சுதா. So function is continuous for c for every c less than 2 ஓகேவா. ஸோ arbitrary real number எடுத்தோம். ஸோ it is true for every real number that is less than 2 okay. ஸோ நெக்ஸ்ட் கேஸ் பாருங்கள், கேஸ் 2 c is greater than 2. அதே மாதிரி f of c கண்டுபிடிப்போம். greater than 2 means இந்த கேஸ் வரும். ஸோ f of c is c square plus 1 okay. ஸோ அதே மாதிரி லிமிட் போடுவோம். லிமிட் x tend to c f of x equal to f of x ஓட வேல்யூ இங்கே என்ன வரும், x square plus 1. again x is very close to c, அதனால் x ஓட வேல்யூ நம்ம c substitute பண்ணிக்கலாம். ஸோ c square plus 1. ஸோ என்ன வந்துருச்சு, இங்கேயும் c square plus 1, இங்கேயும் c square plus 1. ஸோ the limit value is equal to the function value at c, therefore the function is continuous at c ஓகேவா. ஸோ இங்கேயும் c வந்துட்டு ஒரு arbitrary real number which is greater than 2. ஸோ அதனால் எல்லா ரியல் நம்பர்ஸ்க்கும் that is greater than 2 இந்த ஃபங்க்ஷன் வந்துட்டு கண்டினியூஸ். ஸோ நம்ம ரெண்டு கேஸஸ் சால்வ் பண்ணியாச்சு. மிச்சம் இருக்கிற ஒரே ஒரு ரியல் நம்பர் நம்ம என்ன செக் பண்ணணும்னா c ஈக்குவல் டு 2க்கு தான் செக் பண்ணணும் ஓகேவா. லெஸ் தென் 2க்கும் கண்டினியூஸ் அண்ட் கிரேட்டர் தென் 2க்கும் கண்டினியூஸ் ப்ரூஃப் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இருக்கிறது c ஈக்குவல் டு 2ல், தட் இஸ் x ஈக்குவல் டு 2ல் ஃபங்க்ஷன் கண்டினியூஸாக இல்லையான்னு செக் பண்ணிக்கலாம் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் கேஸ் 3 பாருங்கள், c ஈக்குவல் டு 2 ஆர் வி கேன் டேக் x ஈக்குவல் டு 2 ஓகேவா. c ஜஸ்ட் ஒரு நம்பர் தான், தட் இஸ் எனி பாயிண்ட் c நம்ம எடுத்தோம். ஸோ இங்கே c ஈக்குவல் டு 2 தட் இஸ் x ஈக்குவல் டு 2ன்னு கூட எடுத்துக்கலாம். ஸோ f ஆஃப் 2 என்னது,
f of x is equal to x cube minus 3 if x is less than or equal to 2. ஓகேவா? ஸோ f of x இருந்து f of x equal to x cube minus 3 if x is less than or equal to 2. ஓகேவா? ஸோ ஃபங்க்ஷன் டெஃபினேஷன். ஸோ x is equal to 2 இருந்தால் கூட f of x that is f of 2 என்ன வரும்? 2 cube minus 3. ஸோ அதான் நம்ம போட்டோம். 2 cube என்னது 8 minus 3 is 5. ஓகே, ஸோ இங்கே வந்துட்டு ரெண்டு ஃபங்க்ஷன் வேல்யூஸ் இருக்குது for less than 2 and greater than 2. ஓகேவா? ஸோ f of x equal to x square plus 1 if x is greater than 2. ஓகேவா? ஸோ less than 2க்கு ஒரு வேல்யூ, greater than 2க்கு ஒரு வேல்யூ. ஸோ இங்கே நம்ம left hand limit and right hand limit ரெண்டுமே சால்வ் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் left hand limit சால்வ் பண்ணிக்கலாம். that is limit x tend to 2 minus. ஓகேவா? 2 minus means the limit is coming from the left hand side towards 2. ஓகேவா? ஸோ இதுதான் 2 point means இங்கே இருந்து left hand sideலேருந்து it is tending to 2. ஓகேவா? it is coming close to 2 but it is not equal to 2. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி கேஸில் f of x ஓட வேல்யூ என்ன இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதை எப்படி எடுத்துக்கலாம்? லிமிட் h tend to 0 f of 2 minus h. ஓகேவா? ஸோ இந்த ஸ்டெப்பும் எப்படி வந்துச்சுன்னு லாஸ்ட் வீடியோவில் கிளியராக சொல்லியிருப்பேன். ஸோ எப்படின்னா பாருங்கள், h வந்துட்டு ஒரு ரொம்ப சின்ன நம்பர். ஓகேவா? இட் இஸ் வெரி க்ளோஸ் டு 0 பட் இட் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. ஓகேவா? ஸோ h இஸ் வெரி ஸ்மால் நம்பர் விச் இஸ் க்ளோஸ் டு 0. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன நம்பரை நம்ம 2லேருந்து மைனஸ் பண்ணுறோம். ஸோ 2லேருந்து மைனஸ் பண்ணுறோம் மீன்ஸ் அது 2 விட சின்ன நம்பர் ஆயிடுது. பட் இட் இஸ் க்ளோஸ் டு 2 தான், பட் இட் இஸ் லெஸ் தென் 2. ஓகேவா? ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இந்த வேல்யூ வந்துடும். 2 minus h இங்கே வரும், இந்த இடத்துல லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வரும். கரெக்டாக? ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்துச்சு மீன்ஸ் நம்ம it is less than 2. so x is less than 2 இருந்துச்சுன்னா f of x ஓட வேல்யூ என்னது? x cube minus 3. so x இங்கே என்னது? 2 minus h. so x cube minus 3. ஓகேவா? 2 minus h whole cube minus 3. ஸோ இப்போ பாருங்கள், h நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இட் இஸ் வெரி க்ளோஸ் டு 0. நம்ம இங்கே லிமிட் சால்வ் பண்ணுறோம், அதனால் ஹெச்சோட வேல்யூ நம்ம டேரெக்டாக 0 சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ ஹெச்சோட வேல்யூ 0 போட்டாச்சு. ஸோ என்ன வந்துருச்சு? 2 cube minus 3 அகெயின் இட் இஸ் 8 minus 3 equal to 5. கரெக்டாக? ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், ரைட் ஹேண்ட் லிமிட் அதே மாதிரி லிமிட் x tend to 2 plus. ஓகேவா? ஸோ இதோட மீனிங் என்னது? த லிமிட் வேல்யூ இஸ் கம்மிங் ஃப்ரம் த ரைட் ஹேண்ட் சைட் டுவர்ட்ஸ் 2. ஓகேவா? f of x equal to இங்கே அதே மாதிரி தான் h ஒரு சின்ன நம்பர் எடுத்திருக்கேன் அண்ட் 2ல் அந்த வேல்யூவை நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டேன்னா இட் பிகம்ஸ் கிரேட்டர் தென் 2. ஓகேவா? கிரேட்டர் தென் 2 அண்ட் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது பட் இட் இஸ் க்ளோஸ் டு 2. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஒரு வேல்யூ, அந்த மாதிரி ஒரு பிளேஸில் எஃபோட வேல்யூ என்ன இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ என்ன வந்துருச்சு பாருங்கள், இட் இஸ் கிரேட்டர் தென் 2. கரெக்டாக? எஃப் ஆஃப் 2 plus h, 2 plus h இஸ் கிரேட்டர் தென் 2 தான். ஓகேவா? ஸோ கிரேட்டர் தென் 2க்கு என்ன வேல்யூ நம்மளுக்கு? f of x equal to x square plus 1. ஸோ இங்கே x என்னது? 2 plus h. ஸோ x square plus 1. ஓகேவா? ஸோ அகெயின் நான் சொன்ன மாதிரி லிமிட் h tend to 0, h இஸ் வெரி க்ளோஸ் டு 0. அதனால் லிமிட் சால்வ் பண்ணும்போது நம்ம ஹெச்சோட வேல்யூ 0 போட்டுக்கலாம். ஸோ 2 square plus 1 வந்துருச்சு. தட் இஸ் 4 plus 1 which is equal to 5. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா the function value at 2 is 5, left hand limit is 5 and right hand limit is also 5. So all the three values are equal which is equal to 5. So the function is continuous at 2. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கிளியராக எழுதணும். நீங்கள் நான் ஃபர்ஸ்ட் கொஷனில் சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் கொஷனில் நான் எழுதலைனாலும் நீங்கள் இதே மாதிரி கிளியர் ஸ்டெப்ஸ் எழுதிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு மார்க் ஃபுல்லாக கிடைக்கும். ஓகேவா? therefore f is continuous at x equal to 2. therefore f is continuous at every real number. ஓகேவா? ஸோ நம்ம 3 கேஸஸ் சால்வ் பண்ணிட்டோம். அது வச்சு நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு? f is continuous at every real number. that is there is no point of discontinuity of f. ஓகேவா? கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்க? find all points of discontinuities of f. ஸோ நம்ம என்ன சொல்கிறோம்? there is no point of discontinuity. ஓகேவா? இதுதான் கன்க்ளூஷன். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 12. அதே மாதிரி தான் f of x equal to x power 10 minus 1 if x is less than or equal to 1 and x square if x is greater than 1. ஓகேவா? ஸோ x is less than or equal to 1 means the interval becomes minus infinity to 1. ஓகேவா? 1 square bracket because 1 is included and இங்கே 1 to infinity. ஸோ இந்த ரெண்டு இன்டர்வல்ஸையும் நம்ம யூனியன் பண்ணோன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? minus infinity to infinity, that is our real numbers. So here also the function f is defined on the whole real line. ஓகேவா? எல்லா ரியல் நம்பர்ஸ்க்குமே it is defined. ஸோ இங்கேயும் நம்மளுக்கு 3 கேசஸ் வந்துடுது. Case 1, c is less than 1. ஓகேவா? இங்கேயும் c is any arbitrary real number such that c is less than 1. Then f of c என்னது நம்மளுக்கு less than 1 னா f of c becomes c power 10 minus 1. ஓகேவா?
நெக்ஸ்ட் லிமிட் சால்வ் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதுக்கு நம்ம ஒரே ஒரு லிமிட் சால்வ் பண்ணால் போதும். பிகாஸ் லெஃப்ட் ஹேண்ட் அண்ட் ரைட் ஹேண்ட் தனித்தனியாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் சேமாக தான் வரும். ஸோ டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாங்கிறதுக்காக தான் நான் இது சொல்கிறேன். ஓகேவா? ஸோ லிமிட் எக்ஸ் டென் டு சி எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு, ஸோ இங்கேயும் எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன போடுவோம் நம்ம எக்ஸ் பவர் 10 மைனஸ் 1. ஓகேவா? ஸோ அதே மாதிரி எக்ஸ் இஸ் வெரி க்ளோஸ் டு சி, அதனால் எக்ஸோட வேல்யூ நம்ம சி போட்டுக்கலாம். ஸோ சி பவர் 10 மைனஸ் 1. ஸோ இங்கேருந்து என்ன கிடைக்குது? லிமிட் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு த ஃபங்க்ஷன் வேல்யூ, தேர்ஃபார் எஃப் இஸ் கண்டினியூஸ் அட் சி. ஓகேவா? ஸோ இங்கே ஆர்பிட்ரரியாக சி எடுத்திருந்தோம். ஸோ இட் இஸ் கண்டினியூஸ் அட் எவ்ரி பாயிண்ட் விச் இஸ் லெஸ் தென் 1. ஓகேவா? விச் இஸ் லெஸ் தென் 1. இந்த மாதிரி எல்லா பாயிண்ட்டுக்குமே இட் இஸ் கண்டினியூஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம், சி இஸ் கிரேட்டர் தென் 1 இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? எஃப் ஆஃப் சி ஈக்குவல் டு கிரேட்டர் தென் 1க்கு எக்ஸ் ஸ்கொயர், ஸோ எஃப் ஆஃப் சி ஈக்குவல் டு சி ஸ்கொயர். ஓகேவா? ஸோ அதே மாதிரி லிமிட் சால்வ் பண்ணிக்கலாம். லிமிட் எக்ஸ்டெண்ட் டு சி எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்னது இங்கே எக்ஸ் ஸ்கொயர். ஓகேவா? பிகாஸ் சி இஸ் கிரேட்டர் தென் 1. ஸோ கிரேட்டர் தென் 1 இருந்துச்சுன்னா சி எக்ஸ் ஸ்கொயர் எடுப்போம். ஓகேவா? எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன எடுப்போம்? எக்ஸ் ஸ்கொயர். தென் அகெயின் எக்ஸ் இஸ் வெரி க்ளோஸ் டு சி, அதனால் சி ஸ்கொயர். ஓகேவா? எக்ஸுக்கு பதிலாக நம்ம சி சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லிமிட் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு த ஃபங்க்ஷன் வேல்யூ அட் சி, தேர்ஃபார் த ஃபங்க்ஷன் இஸ் கண்டினியூஸ் அட் சி. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், கேஸ் 3 சி ஈக்குவல் டு 1. ஓகேவா? ஸோ இப்போ ஈக்குவல் டு 1ல் நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். எஃப் ஆஃப் சி தட் இஸ் எஃப் ஆஃப் 1 என்ன வரும்? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 10 மைனஸ் 1 இஃப் எக்ஸ் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1. ஓகேவா? ஸோ ஈக்குவல் டு 1க்கும் இதுதான் வேல்யூ. ஸோ எஃப் ஆஃப் 1 இஸ் 1 பவர் 10 மைனஸ் 1. ஓகேவா? So 1 power 10 is 1. So 1 minus 1 is 0. ஓகேவா? ஸோ எஃப் ஆஃப் 1 என்ன வந்துருச்சு? 0 வந்துருச்சு. இப்போ நம்ம லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் அண்ட் ரைட் ஹேண்ட் லிமிட் சால்வ் பண்ணலாம் at 1. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் at 1 is லிமிட் எக்ஸ்டெண்ட் டு 1 மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது எப்படி எடுத்துப்போம்? ஹெச் ஒரு சின்ன வேல்யூ அண்ட் 1லேருந்து அந்த சின்ன வேல்யூவை நான் மைனஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இட் பிகம்ஸ் த லெஃப்ட் ஹேண்ட் சைட், இட் பிகம்ஸ் த லெஃப்ட் ஹேண்ட் லிமிட். ஓகேவா? இங்கே 1 இருந்துச்சுன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் லிமிட் தானே, இட் இஸ் கம்மிங் ஃப்ரம் த லெஃப்ட் ஹேண்ட் சைட், இட் இஸ் வெரி க்ளோஸ் டு 1 பட் இட் இஸ் நாட் ஈக்குவல் டு 1. ஓகேவா? ஸோ அதான் இங்கே நம்ம என்ன எடுக்கிறோம்? 1 மைனஸ் ஹெச். ஓகேவா? ஸோ ஹெச் இஸ் வெரி ஸ்மால் நம்பர், இட் இஸ் வெரி க்ளோஸ் டு 0. ஓகேவா? ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைட் தட் இஸ் லெஸ் தென் 1. ஸோ லெஸ் தென் 1க்கு என்ன வேல்யூ நம்மளுக்கு? எக்ஸ் பவர் 10 மைனஸ் 1. ஸோ இங்கே இதுதான் எக்ஸ். ஓகேவா? எஃப் ஆஃப் எக்ஸ். ஸோ எக்ஸ் பவர் 10 மைனஸ் 1. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஹெச்சோட வேல்யூ க்ளோஸ் டு 0. ஸோ அதில் நம்ம டேரெக்டாக 0 சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ 1 மைனஸ் 0 ஹோல் பவர் 10 மைனஸ் 1. ஸோ 1 பவர் 10 மைனஸ் 1, அதே மாதிரி 1 மைனஸ் 1 0. ஓகேவா? ஸோ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பாருங்கள், ரைட் ஹேண்ட் லிமிட் லிமிட் எக்ஸ்டெண்ட் டு 1 ப்ளஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு லிமிட் ஹெச் டென் டு 0, அதே மாதிரி எஃப் ஆஃப் 1 ப்ளஸ் ஹெச். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்? ஹெச் ஒரு சின்ன நம்பர், அதை நான் 1ல் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இட் பிகம்ஸ் த ரைட் ஹேண்ட் லிமிட் ஆஃப், ஓகேவா, ரைட் ஹேண்ட் சைடில் போயிடுது. ஓகேவா? நாட் ரைட் ஹேண்ட் லிமிட், இட் இஸ் இன் த ரைட் ஹேண்ட் சைட் ஆஃப் 1. இட் இஸ் கிரேட்டர் தென் 1. ஸோ கிரேட்டர் தென் 1 மீன்ஸ் இந்த வேல்யூ நம்ம போடுவோம் எக்ஸ் ஸ்கொயர், தட் இஸ் இதுதான் எக்ஸ், ஸோ ஹோல் ஸ்கொயர். ஸோ நான் லிமிட் சால்வ் பண்ணும்போது லிமிட் சால்வ் பண்ணும்போது ஹெச்சோட வேல்யூ டேரெக்டாக நம்ம 0 சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் because it is very close to 0. ஓகேவா? ஸோ 1 plus 0 whole square, 1 square is 1. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் வேல்யூ இஸ் 0, left hand limit is 0 but the right hand limit is 1. So left hand limit and right hand limit are not equal, therefore the function is not continuous at x equal to 1. ஓகேவா? புரிஞ்சுதா? ஸோ x equal to 1 is the point of discontinuity of the function f. ஓகேவா? ஸோ இதுதான் ஒரு பாயிண்ட் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு, which is the point of discontinuity of this function. Okay, so next பாருங்க, question number 13, f of x equal to x plus 5 if x is less than or equal to 1 and x minus 5 if x is greater than 1. Okay, so x is less than or equal to 1 means x belongs to the interval minus infinity to 1. Okay, close bracket, because it is equal to 1 also, and x greater than 1 means it belongs to the interval 1, infinity. Okay, so இந்த ரெண்டு இன்டர்வல்ஸையும் நம்ம யூனியன் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? minus infinity to infinity, that is equal to the whole real numbers. So the function f of x is defined for real numbers. Okay, all the real numbers it is defined. So இங்கேயும் நம்மளுக்கு 3 cases நம்ம எடுப்போம். The function is breaking at the point 1. So நம்ம less than 1 எடுப்போம், greater than 1 எடுப்போம் and equal to 1 எடுப்போம். Okay, so first case, let c be any arbitrary real number such that c is less than 1. Okay, so அந்த மாதிரி எடுத்துக்கலாம். Then f of c equal to less than 1 means in the condition, first condition, that is c plus 1 வந்துரும்.
அதே மாதிரி லிமிட் extend to extend to c f of x equal to இங்கேயும் f of x ஓட வேல்யூ என்ன போடுவோம் x plus 5 ஓகேவா பிகாஸ் c is less than 1 இல்லையா ஸோ இந்த கேஸ் போடுவோம் அகெயின் x is very close to c அதனால c x பிளேஸில் நம்ம c சப்ஸ்டியூட் பண்ணிடுவோம் ஸோ இட் இஸ் c plus 5 ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லிமிட் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு த ஃபங்க்ஷன் வேல்யூ at c ஸோ த ஃபங்க்ஷன் இஸ் கண்டினியூஸ் at c ஓகேவா ஸோ அதே ஸ்டெப்ஸ் தான் நம்ம திருப்பி பண்ணுறோம் ஓகேவா ஸோ இந்த ஸ்டெப்ஸில் நீங்கள் பார்த்துக்கோங்க நான் at the பாயிண்ட் மட்டும் சொல்கிறேன் எந்த இடத்துல பிரேக் ஆகுதோ அது மட்டும் நான் சொல்கிறேன் ஓகேவா ஸோ நான் எல்லாமே சால்வ் பண்ணி வச்சுட்டேன் நீங்கள் பார்த்துக்கோங்க புரியும் நினைக்கிறதுல ஒன்றும் கஷ்டம் இல்லை நம்ம ஆல்ரெடி நிறைய வாட்டி பண்ணிட்டோம் இப்போவும் 2-3 கொஷின்ஸ் பார்த்துட்டோம் ஸோ இதே ஃபார்மேட் தான் நம்ம நெக்ஸ்ட் கொஷின்ஸ்லேயும் பார்க்க போகிறோம் ஓகேவா ஸோ டைம் தான் நிறைய வேஸ்ட் ஆகும் ஸோ அதனால் c greater than 1க்கும் அதே மாதிரி தான் ஸ்டெப்ஸ் நீங்கள் பார்த்துக்கோங்க ஓகேவா greater than 1னால நம்ம செகண்ட் இந்த வேல்யூ எடுப்போம் x minus 5 எடுப்போம் தட் இஸ் c minus 5 அதே மாதிரி இங்கேயும் x minus 5 ஸோ எக்ஸ்க்கு பதிலாக c போட்டோன்னா c minus 5 ஸோ இட் இஸ் ஈக்குவல் ஸோ த ஃபங்க்ஷன் இஸ் கண்டினியூஸ் at x where x is equal to c that is greater than 1 ஓகேவா ஸோ இங்கே ஆர்பிட்ரரி எடுக்கிறோம் ஓகேவா இங்கே எல்லா இடத்துலையுமே ஆர்பிட்ரரி எழுதிக்கோங்க ஸோ ஆர்பிட்ரரி மீன்ஸ் ஒரு வேல்யூக்கு இட் இஸ் ட்ரூ ஆச்சுன்னா ஃபார் எவ்ரி வேல்யூ இட் வில் பி ட்ரூ ஓகேவா ஃபார் எவ்ரி c which is greater than 1 the function is continuous at that c ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் பாருங்க at c equal to 1 that is at the point 1 ஸோ f of 1 என்ன வரும் நம்மளுக்கு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா f of x is equal to 1 இருந்துச்சுன்னா f of x equal to x plus 5 that is 1 plus 5 ஓகேவா f of x equal to x plus 5 so f of 1 equal to 1 plus 5 that is 6 ஓகேவா ஸோ இங்கே நம்ம லெஃப்ட் ஹேண்ட் அண்ட் ரைட் ஹேண்ட் லிமிட் தனித்தனியாக சால்வ் பண்ணுவோம் பிகாஸ் லெஸ் தென் 1க்கு ஒரு வேல்யூ அண்ட் கிரேட்டர் தென் 1க்கு இங்கே டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் இருக்குது f of x ஓடுது ஓகேவா ஸோ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணிக்கலாம் லிமிட் x tend to 1 minus f of x equal to அதே மாதிரி h tend to 0 1 minus h ஓகேவா ஸோ 1 minus h is less than 1 ஸோ less than 1 means இந்த ஃபர்ஸ்ட் வேல்யூ நம்ம எடுப்போம் ஓகேவா x plus 5 ஸோ இங்கே இதுதான் x ஸோ x plus 5 ஓகேவா h tend to 0 லிமிட் சால்வ் பண்ணுறோம் அதனால h ஓட வேல்யூ 0 சப்ஸ்டியூட் பண்ணுறோம் ஸோ என்ன இருக்குது 1 plus 5 that is equal to 6 ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் ரைட் ஹேண்ட் லிமிட் 1 plus ஓகேவா 1 plus means ரைட் ஹேண்ட் லிமிட் சால்வ் பண்ணுறோம் f of x that is it is tending from the right hand side towards 1 ஓகேவா x is tending to 1 from the right hand side ஓகேவா it is close to 1 and it is not equal to 1 ஓகேவா ஸோ அந்த மாதிரி நம்ம சால்வ் பண்ணுறோம் ஸோ நம்ம என்ன எடுக்கிறோம் h is very close to 0 h is a very small number ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன நம்பரை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் 1ல ஸோ 1 plus h becomes greater than 1 ஸோ greater than 1 means இந்த வேல்யூ எடுப்போம் x minus 5 ஸோ இங்கே இதுதான் இதுதான் x ஸோ f of x equal to x minus 5 ஓகேவா ஸோ h tend to 0 லிமிட் சால்வ் பண்ணுறோம் அதனால h ஓட வேல்யூ 0 போடுறோம் 1 minus 5 is minus 4 இங்கே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் இஸ் 6 அண்ட் ரைட் ஹேண்ட் லிமிட் இஸ் minus 4 ஸோ போத் ஆர் நாட் ஈக்குவல் ஸோ என்ன பண்ணுறோம் f is not continuous at x equal to 1 ஓகேவா ஸோ 1 is the point of discontinuity of f ஓகேவா ஸோ x equal to 1 is the point of discontinuity ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் கொஷின் நம்பர் 14 இதில் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது ஓகேவா f of x equal to 3 if x is between 0 and 1 f of x equal to 4 if x is between 1 and 3 and 5 if x is between 3 and 10 ஓகேவா ஸோ இங்கே ஈக்குவல் டு சைன்லாம் பார்த்துக்கோங்க லெஸ் தென் இட் இஸ் லெஸ் தென் ஓகேவா இங்கே லெஸ் தென் ஈக்குவல் டு இங்கேயும் லெஸ் தென் ஈக்குவல் டு ஸோ இந்த x belongs to the interval 0, 1 close bracket இங்கே x belongs to the interval 1, 3 open bracket ஓகேவா அண்ட் இங்கே x belongs to the interval close bracket 3, 10 ஓகேவா புரிஞ்சுதா இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஓகேவா ஸோ எஃப் எந்த பிளேஸில் டிஃபைண்டாக இருக்குது இந்த 3 இன்டர்வல்ஸையும் நம்ம இப்போ யூனியன் பண்ணிக்கலாம் ஸோ யூனியன் பண்ணோன்னா நம்மளுக்கு என்ன வரும் 0 to 1, 1 to 3 and 3 to 10 ஸோ மொத்தமாக என்ன வந்துருச்சு 0 to 10 ஓகேவா ஸோ இங்கே பார்த்துக்கோங்க இங்கே ஏதாவது ஒரு இடத்துல நம்மளுக்கு க்ளோஸ் ப்ராக்கெட் வரணும் இங்கே க்ளோஸ் ப்ராக்கெட் வந்திருக்கு இங்கே வரல இங்கே வந்திருக்கு ஓகேவா ஸோ 1 is included here 3 is included here ஓகேவா ஸோ 0 to 10 எல்லாமே இன்க்ளூட் ஆயிடுச்சு நம்மளுக்கு ஸோ f is defined for the interval 0, 10 ஓகேவா ஸோ இந்த இன்டர்வலில் மட்டும் தான் நம்ம செக் பண்ண போகிறோம் f is கண்டினியூஸாக இல்லையான்னு சொல்லிட்டு ஸோ இங்கேயும் நிறைய கேசஸ் வருது ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ் பாருங்கள் c is between கேஸ் 1ல என்ன எடுக்கிறோம் c is between 0 and 1 இங்கே பாருங்கள் c is not equal to 0 and not equal to 1 ஓகேவா இட் இஸ் between 0 and 1 ஓகேவா 0க்கும் 1க்கும் நம்ம தனித்தனியாக சால்வ் பண்ணணும் நெக்ஸ்ட் கேசஸில் ஸோ இட் இஸ் between 0 and 1 only ஸோ அந்த இடத்துல
f of c என்ன வரும் உங்களுக்கு, it is between 0 and 1 na first case, that is f of x equal to 3. So the f of c equal to 3. ஓகேவா. ஸோ அதே மாதிரி லிமிட் போடுவீங்க, லிமிட் எக்ஸ்டெண்ட் டு சி எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இங்கேயும் எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன எடுப்போம் நம்ம 3 எடுப்போம். ஸோ 3 இட் இஸ் அ கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். ஸோ எக்ஸ்டெண்ட் டு சி பண்ணாலும் நம்மளுக்கு கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் அப்படியே தான் இருக்கும். ஸோ த ஃபங்க்ஷன் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு த லிமிட் வேல்யூ. ஸோ எஃப் இஸ் கண்டினியூஸ் அட் சி. ஓகேவா, வேர் சி பிலாங்ஸ் டு த இன்டர்வல் 0 to 1. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், நம்ம எல்லா இன்டர்வல்ஸ்க்கும் ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணிக்கலாம், தென் அந்த பாயிண்டில் நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். தட் இஸ் ஃபங்க்ஷன் பிரேக் ஆகிற பாயிண்ட்டில் நம்ம அப்புறமா சால்வ் பண்ணலாம். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், இட் இஸ் பிட்வீன் 1 and 3. ஓகேவா. இந்த கேஸில் சி இஸ் பிட்வீன் 1 and 3 இருந்துச்சுன்னா எஃப் ஆஃப் சி ஈக்குவல் டு கிளியராக 4 தான். ஓகேவா. ஸோ அதே மாதிரி லிமிட் வேல்யூ நம்மளுக்கு 4 தான் வரும். கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன், அதனால் எக்ஸ்டெண்ட் டு சி பண்ணாலும் நம்மளுக்கு 4 தான் வரப்போகுது. தென் லிமிட் ஃபங்க்ஷன் இஸ் ஈக்குவல் டு limit is equal to the function value, therefore f is continuous at c. ஓகேவா. இங்கேயும் அதே மாதிரி தான். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், கேஸ் நம்பர் 3, c is between 3 and 10. ஓகேவா. c is neither equal to 3 nor equal to 10. ஓகேவா, ஈக்குவலாக எடுக்கல, it is between 3 and 10. ஸோ அந்த மாதிரி கேஸில் என்ன வரும், f of x ஓட வேல்யூ 5. ஓகேவா. ஸோ f of c is equal to 5. அதே மாதிரி லிமிட் எக்ஸ்டெண்ட் டு சி எஃப் ஆஃப் எக்ஸ் எடுக்கிறோம். f of x அகெயின் நம்ம 5 எடுப்போம், கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். ஸோ எக்ஸ்டெண்ட் டு c மீன்ஸ் அதே 5 தான் அப்படியே தான் இருக்கும். ஸோ த லிமிட் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு த ஃபங்க்ஷன் வேல்யூ at c, therefore the function is continuous at c. ஓகேவா. நெக்ஸ்ட் பாருங்கள், கேஸ் 4. கேஸ் 4 நம்ம இப்போ பாயிண்ட்ஸ் எடுக்க போகிறோம். ஓகேவா. இன்டர்வல்ஸ் எல்லாம் முடிச்சாச்சு, 3 இன்டர்வல்ஸ். நெக்ஸ்ட் த பாயிண்ட்ஸ் எடுக்க போகிறோம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இஸ் 0. ஓகேவா. ஸோ 0ல் நம்ம பார்த்துக்கலாம். 0ல் இங்கே பார்க்கும்போது நம்ம லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் அண்ட் ரைட் ஹேண்ட் லிமிட் தனித்தனியாக சால்வ் பண்ணணும். ஓகேவா. ஸோ எஃப் ஆஃப் 0 என்னது நம்மளுக்கு ஈக்குவல் டு 0வாக இருந்துச்சுன்னா, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0வாக இருந்துச்சுன்னா ஃபங்க்ஷன் வேல்யூ இஸ் 3. ஸோ இங்கே எஃப் ஆஃப் 0 ஈக்குவல் டு 3. புரிஞ்சுதா. நாவ் இப்போ பாருங்கள், லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் நம்ம சால்வ் பண்ண மாட்டோம், பிகாஸ் நான் ஆல்ரெடி இன்ட்ரோடக்ஷன் வீடியோவில் இதை சொல்லியிருக்கேன். ஓகேவா. இஃப் ஃபங்க்ஷன் இஸ் டிஃபைன்ட் இன் த இன்டர்வல் a, b, தென் ஓகேவா, இதுதான் a, இதுதான் b. ஓகேவா. ஸோ இதோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இட் இஸ் நாட் டிஃபைன்ட். ஸோ ஏக்கு லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் நம்ம ஃபைண்ட் பண்ண முடியாது, பிகாஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் த ஃபங்க்ஷன் இஸ் நாட் டிஃபைன்ட் இயர். ஓகேவா. த ஃபங்க்ஷன் இஸ் டிஃபைன்ட் ஓன்லி இன் த இன்டர்வல். ஓகேவா. இங்கே தான் எஃப் டிஃபைண்டாக இருக்குது. ஸோ எட் பாயிண்ட் ஏல நம்ம எஃப் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்க முடியும், தட் இஸ் எஃப் ஆஃப் ஏ கண்டுபிடிக்க முடியும். அண்ட் இதுக்கு ரைட் ஹேண்ட் லிமிட் கண்டுபிடிக்க முடியும், பட் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் நாட் பாசிபிள், பிகாஸ் த ஃபங்க்ஷன் இஸ் நாட் டிஃபைன்ட் தேர். அதே மாதிரி பிக்கு நம்ம எட் த பாயிண்ட் பி கண்டுபிடிக்க முடியும், லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் கண்டுபிடிக்க முடியும், பட் ரைட் ஹேண்ட் லிமிட் கண்டுபிடிக்க முடியாது, பிகாஸ் த ஃபங்க்ஷன் இஸ் நாட் டிஃபைன்ட் ஃபார் எக்ஸ் கிரேட்டர் தேன் பி. ஓகேவா. ஸோ இங்கே அதே மாதிரி தான் நம்ம 0க்கு என்ன கண்டுபிடிக்க முடியும், இதுதான் 0ன்னு வச்சுக்கோங்க, இதுதான் 10. ஓகேவா. ஸோ 0, 10க்கு நடுவில் தான் ஃபங்க்ஷன் இஸ் டிஃபைன்ட். ஸோ ஃபார் 0 லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் கான்ட் பி ஃபைண்ட். ஓகேவா, கான்ட் பி ஃபவுண்ட். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் கண்டுபிடிக்க முடியாது, ரைட் ஹேண்ட் லிமிட் போட்டுக்கலாம். லிமிட் எக்ஸ்டெண்ட் டு 0 ப்ளஸ் எஃப் ஆஃப் எக்ஸ். ஸோ எப்படி எழுதிப்போம் நம்ம, h டென் டு 0, 0 ப்ளஸ் h. ஓகேவா. எஃப் ஆஃப் 0 ப்ளஸ் h. 0ல் ஒரு நம்ம சின்ன வேல்யூ ஆட் பண்ணுறோம், ஸோ இட் பிகம்ஸ் கிரேட்டர் தென் 0. ஸோ கிரேட்டர் தென் 0 மீன்ஸ் எந்த வேல்யூ எடுப்போம் நம்ம, இந்த ஃபர்ஸ்ட் வேல்யூ, தட் இஸ் 3. ஓகேவா. ஸோ 3 எடுத்துக்கலாம். ஸோ இட் இஸ் கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். ஸோ லிமிட் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 3. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் லிமிட் இஸ் ஈக்குவல் டு த ஃபங்க்ஷன் வேல்யூ. ஸோ த ஃபங்க்ஷன் இஸ் கண்டினியூஸ் அட் 0. ஓகேவா. எக்ஸ் ஈக்குவல் டு 0ல் கண்டினியூஸ். ஓகேவா. லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் நம்ம கண்டுபிடிக்க முடியாது. அதே மாதிரி 10க்கு பாருங்கள், 10க்கு நம்ம லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் கண்டுபிடிக்கலாம், ரைட் ஹேண்ட் லிமிட் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ எட் சி எஃப் ஆஃப் 10 எட் சி ஈக்குவல் டு 10, எஃப் ஆஃப் 10 என்ன வரும் நம்மளுக்கு, ஈக்குவலாக இருந்துச்சுன்னா 5 வரும். ஸோ எஃப் ஆஃப் 10 இஸ் 5. அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் நம்ம போடுவோம், அதே மாதிரி h போடுவோம். ஓகேவா. லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் மீன்ஸ் லிமிட் x டென் டு 10 மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு limit h tend to 0 f of 10 minus h. ஓகேவா. ஸோ 10 minus h is less than 10. ஸோ less than 10 means இந்த இன்டர்வல் எடுப்போம் நம்ம, that is 5. ஓகேவா. ஸோ கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன், அதனால லிமிட் போட்டாலும் நம்மளுக்கு 5 தான் வரும். ஸோ போத் the function value and the limit value are equal. So the function is continuous at x equal to 10. ஓகேவா. ஸோ நம்ம எக்ஸ்ட்ரீம் வேல்யூஸ்க்கு கண்டுபிடிச்சிட்டோம், 0 and 10க்கு. மிச்சம் இருக்கிற வேல்யூஸ் பாருங்கள், 1 and 3. ஓகேவா. ஸோ 1 and 3க்கு நம்ம இப்போ போடலாம். ஸோ கேஸ் 6 பாருங்கள், எக்ஸ் ஈக்குவல் டு 1. எக்ஸ் ஈக்குவல் டு 1 இருந்துச்சுன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1க்கு இங்கே 3. எஃப் ஆஃப் எக்ஸ் தட் இஸ் எஃப் ஆஃப் 1 ஈக்குவல் டு 3. ஓகேவா.
Now left hand limit x tend to 1 minus f of x equal to limit h tend to 0 f of 1 minus h. Okay va, h is a small value, it is close to 0. அந்த மாதிரி ஒரு சின்ன வேல்யூ நான் 1ல இருந்து மைனஸ் பண்ணிக்கிறேன். So 1 minus h is less than 1. So less than 1 means நம்ம இந்த வேல்யூ எடுப்போம். Okay va, x less than 1. Okay va, இந்த interval that is f of x equal to 3. இங்க x என்னது 1 minus h. So இங்கேயும் 3 தான் வரும். Okay va, so இங்க x எங்கேயுமே substitute பண்ணல, it is a constant function, அதனால 3 அப்படியே எழுதிக்கிறோம். Okay va, so limit constant function க்கு limit போட்டாலும் நம்மளுக்கு answer அதே தான் வரும் 3. Okay va, now right hand limit solve பண்ணும்போது limit x tend to 1 plus f of x equal to h tend to 0. இப்போ h ஒரு சின்ன வேல்யூ நான் ஆட் பண்ணிக்கிறேன், இங்கே மைனஸ் பண்ண இங்கே ஆட் பண்ணிக்கிறேன் 1ல. so it becomes greater than 1. so greater than 1 means இந்த interval எடுப்போம் நம்ம f of x equal to 4. so f of x equal to 4 எடுத்துக்கலாம். okay va, for every x between the intervals this. okay va, so அந்த மாதிரி between the intervals இந்த மாதிரி இன்டர்வல் எடுக்கிறேன். ஓகேவா, நம்ம ரைட் ஹேண்ட் லிமிட் சால்வ் பண்ணுறோம். ஓகேவா, இங்கே 1 இருக்குது, ரைட் ஹேண்ட் லிமிட் 3 இங்கே இருக்குது. ஸோ ரைட் ஹேண்ட் லிமிட் கண்டிப்பாக 1க்கு பக்கத்தில் தான் இருக்கும். இட் இஸ் லெஸ் தென் 3 only and it is greater than 1. ஓகேவா, ஸோ இந்த இன்டர்வலில் தான் ஃபாலோ ஆகுது. ஸோ f of x is 4. ஓகேவா, ஸோ f of 1 plus h இங்கே இருக்கும். ஸோ x belongs to the interval 1 and 3. so the value is 4. ஓகேவா, f of x is 4 எடுப்போம். லிமிட் சால்வ் பண்ணால் கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் அப்படியே தான் வச்சுக்கலாம் 4. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் இஸ் 3 and right hand limit is 4. it is not equal, therefore the function is not continuous at the point x equal to 1. so x equal to 1 is the point of discontinuity of f. okay, இன்னும் கொஷின் முடியல, நம்மளுக்கு நம்ம இன்னொரு பாயிண்டில் செக் பண்ணணும், that is 3. ஓகேவா, ஸோ லாஸ்ட் கேஸ் பாருங்கள், கேஸ் நம்பர் 7 c equal to 3 or x equal to 3 எடுத்துக்கலாம். so f of 3, ஓகேவா, f of 3 is what, 5. ஓகேவா, x equal to 3 இருந்துச்சுன்னா f of x ஓட வேல்யூ என்னது 5. so f of 3 is 5. now left hand limit x tend to 3 minus f of x. so h ஒரு சின்ன வேல்யூ நான் 3லேருந்து மைனஸ் பண்ணிக்கிறேன். so 3 minus h is less than 3. so less than 3 means இந்த கேஸ் வரும் f of x equal to 4. ஓகேவா, so 4 வந்துருச்சு, கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் லிமிட் போட்டு அப்படியே தான் வரும் 4. now right hand limit x tend to 3 plus f of x. so limit h tend to 0, h நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ this becomes greater than 3. ஓகேவா, so greater than 3 means இந்த வேல்யூ இந்த இன்டர்வல் எடுப்போம். so 5, the function value is 5. so f of x equal to, sorry, the limit right hand limit is equal to 5. ஓகேவா, லிமிட் போட்டோன்னா கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் அதனால் அப்படியே தான் இருக்கும், 5 வந்துருச்சு. left hand limit is 4, right hand limit is 5. so both are not equal, therefore the function is not continuous at x equal to 3. so நம்ம ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி என்ன சொன்னோம், x equal to 1 is the point of discontinuity and இங்கே 2 பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு, x equal to 1 and x equal to 3 are the points of discontinuities of f. ஓகேவா, நெக்ஸ்ட் பாருங்க, question number 15, f of x equal to 2x if x is less than 0 and it is equal to 0 if x is between 0 and 1 and 4x if x is greater than 1. ஓகேவா, so x is less than means less than 0 means x belongs to the interval minus infinity to 0. ஓகேவா, x is between 0 and 1 means x belongs to the interval 0, 1 and x is greater than 1 means it belongs to the interval 1, infinity. ஸோ இது மூணுமே நம்ம யூனியன் பண்ணோன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், minus infinity to infinity, that is real numbers, whole real numbers. so f is defined on the real numbers. ஓகேவா, so f is defined for every real number. ஸோ எல்லா ரியல் நம்பர்ஸ்க்குமே நம்ம இங்கே செக் பண்ணணும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் கேஸ் எடுத்துக்கலாம், c is less than 0. ஓகேவா, ஃபர்ஸ்ட் கேஸ் எடுத்துக்கலாம், c is less than 0 means f of c equal to 2c. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் லிமிட் சால்வ் பண்ணிக்கலாம், லிமிட் x tend to c f of x equal to limit x tend to c. f of x ஓட வேல்யூ 2x போடுவோம், because c is less than 0, 2x போட்டுக்கலாம். x is close to c, அதனால x ஓட வேல்யூ c substitute பண்ணிக்கலாம். ஸோ 2c வந்துருச்சு. so the limit value is equal to the function value at c, therefore the function is continuous at c. ஓகேவா, ஸோ கேஸ் 2 பாருங்கள், அதே மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் இன்டர்வல்ஸ்லாம் சால்வ் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம அந்த பிரேக்கிங் பாயிண்ட்ஸ்லாம் சால்வ் பண்ணுவோம். ஓகேவா, ஸோ இன்டர்வல் நெக்ஸ்ட் இன்டர்வல் என்னது 0 to 1. ஓகேவா, ஸோ c is between 0 to 1 but it is neither equal to 0 nor equal to 1. so f of c இந்த பிளேஸில் நம்மளுக்கு என்ன வந்துடும், it is equal to 0. ஓகேவா, between 0 and 1 வந்துச்சுன்னா f of x equal to 0. so f of c இங்கே என்னது 0. அதே மாதிரி லிமிட் சால்வ் பண்ணாலும் நம்மளுக்கு என்ன போடுவோம், f of x equal to 0 தான் போடுவோம், because c belongs to the interval 0, 1. so the value of f of x is 0
அதே மாதிரி எக்ஸோட வேல்யூ நம்ம சி சப்ஸ்டியூட் பண்ணாலும் பிகாஸ் இட் இஸ் கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன், அதனால் கான்ஸ்டன்ட் அப்படியே தான் இருக்கும் 0. ஸோ த லிமிட் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு த ஃபங்க்ஷன் வேல்யூ at c, therefore the function is continuous at c. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் கேஸ் நம்பர் 3, c is greater than 1. ஓகேவா? greater than 1னா இந்த கேஸ் எடுப்போம் நம்ம. then f of c equal to 4c. ஓகேவா? நெக்ஸ்ட் லிமிட் அதே மாதிரி போட்டுக்கலாம். லிமிட் எக்ஸ்டெண்ட் டு சி எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ 4x எடுப்போம் பிகாஸ் சி இஸ் கிரேட்டர் தென் 1. ஸோ 4x. ஸோ நெக்ஸ்ட் லிமிட் எக்ஸ்டெண்ட் டு சி, எக்ஸ் இஸ் வெரி க்ளோஸ் டு சி, அதனால எக்ஸோட வேல்யூ சி போட்டுக்கலாம். ஸோ 4c. இங்கே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி லிமிட் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு த ஃபங்க்ஷன் வேல்யூ at c, therefore the function is continuous at c. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள் கேஸ் நம்பர் 4. இப்போ நம்ம இன்டர்வல்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் நம்ம பாயிண்ட்ஸ் எடுத்துக்கலாம். 0 1 0 1 2 பாயிண்ட்ஸ் தான் இருக்குங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 0 பாயிண்ட் எடுத்துக்கலாம். ஸோ 0 பாயிண்டில் எஃப் ஆஃப் 0 என்னது ஈக்குவல் டு 0 இங்கே தான் வந்திருக்கு. ஸோ எஃப் ஆஃப் 0 இஸ் 0. ஓகேவா? ஃபர்ஸ்ட் எஃப் ஆஃப் 0 இஸ் 0. நெக்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் எக்ஸ்டெண்ட் டு 0 மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ். லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் அதனால எக்ஸ்டெண்ட் டு 0 ஒரு சின்ன நம்பர் எடுக்கிறோம், அதை நம்ம 0லேருந்து மைனஸ் பண்ணுறோம். ஸோ இட் பிகம்ஸ் லெஸ் தென் 0. ஸோ லெஸ் தென் 0 மீன்ஸ் இந்த வேல்யூ எடுப்போம், நம்ம இந்த இன்டர்வல் எடுப்போம். எக்ஸ் இஸ் லெஸ் தென் 0, அதனால் 2x. ஓகேவா? ஸோ 2 இன்ட்டு திஸ், இதுதான் எக்ஸ் இங்கே. ஸோ 2 இன்ட்டு எக்ஸ். இங்கே h இஸ் டெண்டிங் டு 0, h இஸ் வெரி க்ளோஸ் டு 0, அதனால் ஹோட வேல்யூ 0 போட்டுக்கலாம் லிமிட் சால்வ் பண்ணும்போது. ஸோ 2 இன்ட்டு 0 மைனஸ் 0, 2 இன்ட்டு 0 இஸ் 0. ஓகேவா? நெக்ஸ்ட் ரைட் ஹேண்ட் லிமிட் சால்வ் பண்ணுறோம். லிமிட் எக்ஸ்டெண்ட் டு 0 ப்ளஸ் எஃப் ஆஃப் எக்ஸ். லிமிட் அதே மாதிரி h ஒரு சின்ன வேல்யூ எடுத்துக்கிறேன், 0வோட ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இட் பிகம்ஸ் கிரேட்டர் தென் 0. கிரேட்டர் தென் 0 மீன்ஸ் நம்ம இந்த இன்டர்வல் எடுப்போம். கரெக்டாக? ஸோ இந்த இன்டர்வலில் நம்மளுக்கு இட் இஸ் ஆல்ரெடி 0. ஓகேவா? த ஃபங்க்ஷன் வேல்யூ இஸ் 0. ஸோ நம்ம 0வை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ இட் இஸ் கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன், அதனால் h டென் டு 0 பண்ணாலும் நம்மளுக்கு ஆன்சர் 0 தான் வரப்போகுது. ஸோ த லெஃப்ட் ஹேண்ட் லிமிட், ரைட் ஹேண்ட் லிமிட் அண்ட் த ஃபங்க்ஷன் வேல்யூ at 0 are all equal, which is equal to 0. So the function is continuous at x equal to 0. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் கேஸ் 5, c equal to 1க்கு சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ c equal to 1 இருந்துச்சுன்னா the value is 0. ஓகேவா? x equal to 0, x equal to 1னா f of 1 is 0. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் சால்வ் பண்ணிக்கலாம். லிமிட் எக்ஸ்டெண்ட் டு 1 மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ். ஸோ h ஒரு சின்ன வேல்யூ நான் 1லேருந்து மைனஸ் பண்ணிக்கிறேன். ஸோ 1 மைனஸ் h is less than 1. ஸோ less than 1 மீன்ஸ் இந்த கேஸ் எடுப்போம், that is function is equal to 0. So f of 1 minus h is 0. So limit போட்டாலும் நம்மளுக்கு constant function 0 அப்படியே தான் இருக்கும். Next is right hand limit extend to 1 plus f of x. Limit h tend to 0, f of 1 plus h. ஓகேவா? சின்ன வேல்யூ h நான் அதை 1ல ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணால் it becomes greater than 1. Greater than 1 means இந்த வேல்யூ 4x. ஓகேவா? So f of 1 plus h is 4x, that is 4 into இதுதான் x, 4 into 1 plus h. ஓகேவா? So h tend to 0 means h ஓட வேல்யூ நம்ம 0 போட்டுக்கலாம். So 4 into 1 plus 0 is 4 into 1 is 4. So இங்கே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் என்ன வந்துச்சு 0, ரைட் ஹேண்ட் லிமிட் 4 வந்துச்சு, which are not equal. ஓகேவா? So the function is not continuous at the point x equal to 1. So 1 is the only point of discontinuity of f. ஓகேவா? So 0 வந்துட்டு கண்டினியூஸாக இருந்துச்சு at 0. So 1 is the only point of discontinuity. Next பாருங்க question number 16, f of x equal to minus 2 if x is less than or equal to minus 1. f of x equal to 2x if x is between minus 1 and 1 or equal to 1, and f of x equal to 2 if x is greater than 1. ஓகேவா? ஸோ இன்டர்வல்ஸ் போட்டுக்கலாம் நம்ம. minus 1 விட சின்னது மீன்ஸ் minus infinity to minus 1 with the closed bracket because it is equal to minus 1 also, and இங்கே x is greater than minus 1 and less than or equal to 1. ஓகேவா? ஸோ இன்டர்வல் என்ன வரும் minus 1 to 1. ஓகேவா? closed bracket இங்கே open bracket. அதே மாதிரி greater than 1 means 1, infinity. ஸோ இது எல்லாமே நீங்கள் யூனியன் பண்ணிங்கன்னா என்ன வரும் minus infinity to infinity, that is the real numbers. ஓகேவா? ஸோ f is defined for every real number. ஸோ இங்கே அதே மாதிரி எந்த இடத்துல நம்ம டிஸ்கண்டினியூட்டி ஆகுதுன்னு செக் பண்ணணும். ஸோ அதே மாதிரி கேசஸாக போட்டுக்கலாம். ஸோ கேஸ் 1 எடுத்துக்கலாம். c is less than minus 1. ஓகேவா? ஸோ c is less than minus 1 means இந்த இன்டர்வலில் ஃபாலோ ஆகுது minus infinity to minus 1, but it is not equal to minus 1. ஓகேவா? ஸோ f of c என்ன வரும் இந்த இன்டர்வலுக்கு? the f of x value is minus 2. ஸோ f of c is minus 2. ஓகேவா?
Next, limit போட்டுக்கலாம். limit extend to c f of x equal to limit extend to c f of x value again minus 2 போட்டுக்கலாம். It is a constant function, அதனால limit effect ஆகாது, minus 2 அப்படியே தான் இருக்கும். So the limit value is equal to the function value at c, therefore the function is continuous at c. ஓகேவா? Next பாருங்க, எந்த இன்டர்வல் எடுக்கிறோம் நம்ம, c is between minus 1 and 1 but it is not equal to 1. ஓகேவா? equal to values மட்டும் நம்ம இங்கே எடுக்கல, ஜஸ்ட் பிட்வீன் த இன்டர்வல்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது எஃப் ஆஃப் சி என்ன வரும் நம்மளுக்கு இந்த இன்டர்வலில் 2c. ஓகேவா? ஸோ 2c. நெக்ஸ்ட் லிமிட் போட்டாலும் நம்மளுக்கு அதே தான் வரப்போகுது. எஃப் ஆஃப் எக்ஸ்க்கு பதிலாக 2x போடுவோம். நெக்ஸ்ட் எக்ஸ் பிகம்ஸ் c. ஸோ 2c வந்துடும். ஸோ லிமிட் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு த ஃபங்க்ஷன் வேல்யூ, therefore f is continuous at c. ஓகேவா? இப்போது நெக்ஸ்ட் greater than 1 இந்த இன்டர்வல் எடுத்துக்கலாம். ஓகேவா? So case 3, c is greater than 1. c is greater than 1 means f of x value is 2. Okay, so f of c is 2. Next limit value அதே மாதிரி f of x 2 தான் போடுவோம். It is a constant function, so அதனால 2 அப்படியே தான் இருக்கும். லிமிட் போட்டாலும் 2 அப்படியே தான் இருக்கும். So the limit value is equal to the function value at c. Therefore the function is continuous at c. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, இன்டர்வல்ஸ் முடிஞ்சிருச்சு. பாயிண்ட்ஸ் எடுத்துக்கலாம். -1 and 1ல நம்ம செக் பண்ணணும். ஸோ -1 ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். c is equal to -1 இருந்துச்சுன்னா f of -1 is, இங்கே பாருங்கள் equal to இருந்துச்சுன்னா -2. f of value is -2, so f of -1 is -2. நெக்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் சால்வ் பண்ணிக்கலாம். லிமிட் எக்ஸ்டெண்ட் டு -1 மைனஸ். ஓகேவா? இதோட மீனிங் என்னது, மைனஸ் மைனஸ் கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. x is tending to -1 from the left hand side. ஓகேவா? it is coming close to -1 from the left hand side and f of x. so f of x ஓட வேல்யூ என்னது, இங்கே நம்ம எப்படி போட்டுக்கலாம், h tend to 0. h ஒரு சின்ன வேல்யூ எடுக்கிறோம் அண்ட் அதை -1லேருந்து மைனஸ் பண்ணிக்கிறோம். ஓகேவா? -1 -h. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே -1 இருக்குன்னா -1 -h இஸ் இங்கே வரும், வெரி க்ளோஸ் டு -1 பட் இட் இஸ் நாட் ஈக்குவல் டு -1. ஓகேவா? ஸோ இது லெஸ் தென் -1. ஓகேவா? லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது, இட் இஸ் லெஸ் தென் -1. ஸோ லெஸ் தென் -1 மீன்ஸ் இந்த இன்டர்வலில் தான் ஃபாலோ ஆகும். ஸோ எஃப் ஆஃப் இந்த வேல்யூ இஸ் -2. ஓகேவா? ஸோ -2, இட் இஸ் அ கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன், அதனால் அப்படியே எழுதிக்கலாம் -2. ஓகேவா? நெக்ஸ்ட் ரைட் ஹேண்ட் லிமிட் சால்வ் பண்ணிக்கலாம். லிமிட் எக்ஸ்டெண்ட் டு -1 ப்ளஸ். ஓகேவா? ஸோ இட் இஸ் கம்மிங் ஃப்ரம் த ரைட் ஹேண்ட் சைட் டுவர்ட்ஸ் -1. ஸோ நம்ம h எடுத்துக்கிறோம் அண்ட் அதில் ஆட் பண்ணிக்கிறோம், -1ல் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த வேல்யூ இங்கே வரும் நம்மளுக்கு, இட் இஸ் greater than -1. ஓகேவா? ஸோ greater than -1 மீன்ஸ் இந்த இன்டர்வலில் ஃபாலோ ஆகும். இட் இஸ் 2x. இங்கே x என்னது, இதுதான் x. ஸோ 2 into x. ஓகேவா? ஸோ h is tending to 0, h is very close to 0, அதனால் நம்ம 0 போட்டுக்கலாம் h ஓட வேல்யூ. ஸோ இங்கே 0 போட்டாச்சு. ஸோ 2 into -1 is -2. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் என்ன வந்துச்சு, -2, ரைட் ஹேண்ட் லிமிட் -2 and the function value at -1 is also -2. So all three are equal, therefore the function is continuous at x equal to -1. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன இருக்குது, c equal to 1 தான் இருக்குது. ஸோ c equal to 1ல் செக் பண்ணலாம். ஸோ at x equal to 1க்கு என்ன வேல்யூ, 2x. ஸோ f of 1 is 2 into 1. ஓகேவா? 2x. xோட வேல்யூ எங்கே என்னது, 1. ஸோ 2 into 1 is 2. நெக்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் சால்வ் பண்ணிக்கலாம். லிமிட் எக்ஸ்டெண்ட் டு 1 மைனஸ் f of x. ஓகேவா? ஸோ இட் இஸ் கம்மிங் ஃப்ரம் லெஃப்ட் ஹேண்ட் சைட் டுவர்ட்ஸ் 1. ஸோ h ஒரு சின்ன வேல்யூ எடுத்துக்கிறோம் அண்ட் அதை 1லேருந்து மைனஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இட் இஸ் லெஸ் தென் 1. ஓகேவா? 1 minus h is less than 1. ஸோ லெஸ் தென் 1 மீன்ஸ் இந்த இன்டர்வலில் ஃபாலோ ஆகும். ஸோ இட் இஸ் 2 into 1 minus h. ஓகேவா? இங்கே x என்னது இதுதான். ஸோ 2x. ஸோ 2 into 1 minus h. நெக்ஸ்ட் h is tending to 0. ஸோ xோட வேல்யூ நம்ம 0 போட்டுக்கலாம். ஸோ 2 into 1 minus 0 is 2. ஓகேவா? நெக்ஸ்ட் ரைட் ஹேண்ட் லிமிட் சால்வ் பண்ணிக்கலாம். லிமிட் எக்ஸ்டெண்ட் டு 1 ப்ளஸ் f of x equal to அதே மாதிரி h ஒரு சின்ன வேல்யூ எடுத்துக்கிறேன் அண்ட் அதை 1ல் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இட் பிகம்ஸ் greater than 1. ஸோ இந்த இன்டர்வலில் ஃபாலோ ஆகும். ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு 2. ஓகேவா? ஸோ f of 1 plus h is equal to 2. இட் இஸ் அ கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். ஸோ இட் இஸ் த லிமிட் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 2. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்மளுக்கு ஈக்குவல் டு 2. த ஃபங்க்ஷன் வேல்யூ at 1 இஸ் ஈக்குவல் டு 2. லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் அண்ட் ரைட் ஹேண்ட் லிமிட் ஆல் ஆர் ஈக்குவல் டு 2. ஓகேவா? ஸோ த ஃபங்க்ஷன் இஸ் கண்டினியூஸ் at 1. ஸோ எல்லா பாயிண்ட்லேயுமே கண்டினியூஸ் தான். ஸோ f is a continuous function. ஓகேவா? as f is continuous at every point of its domain. ஓகேவா? domain என்னது, it is defined on the real number. ஓகேவா? every real number it is defined, so it is continuous at every real number. It is a continuous function. next பாருங்க,
find the relationship between a and b so that the function f defined by this is continuous at x equal to 3. ஓகேவா, இங்கே நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க it is continuous at x equal to 3 and என்ன சொல்கிறாங்க ஏக்கும் பிக்கும் என்ன ரிலேஷன் அது நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. So it is continuous at 3 means the left hand limit at 3, right hand limit at 3 and the function value at 3 all are equal. ஓகேவா, இதுதான மீனிங் கண்டினியூஸ் ஃபங்க்ஷனுக்கு, இதுதான் மீனிங். ஸோ எஃப் ஆஃப் 3 நம்ம ஃபஸ்ட் ஃபைன் பண்ணிக்கலாம். எஃப் ஆஃப் 3 என்னது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் வேல்யூ எடுப்போம், தட் இஸ் ஏ இன்ட்டு 3, எக்ஸ் பிளேஸில் நம்ம 3 போடுறோம், ஏ இன்ட்டு 3 + 1 தட் இஸ் 3a + 1. ஓகேவா, நெக்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் சால்வ் பண்ணிக்கலாம். லிமிட் எக்ஸ் டென் டு 3 மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் லிமிட் தட் இஸ் h டென் டு 0. ஓகேவா, அதே மாதிரி ஒரு சின்ன h எடுக்கிறேன், அதை நான் 3லேருந்து மைனஸ் பண்ணிக்கிறேன். ஸோ என்ன வேல்யூ வரும் எனக்கு, இட் இஸ் லெஸ் தென் 3. ஸோ லெஸ் தென் 3 மீன்ஸ் ஃபர்ஸ்ட் இன்டர்வல் அகெயின், ஸோ ஏஎக்ஸ் ப்ளஸ் 1. ஓகேவா, ஸோ ஏ இன்ட்டு இதுதான் ஏஎக்ஸ், இதுதான் எக்ஸ் ப்ளஸ் 1. ஓகேவா, ஏஎக்ஸ் ப்ளஸ் 1. ஸோ ஹெச்சோட வேல்யூ 0 சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ அகெயின் என்ன வருது நம்மளுக்கு ஏ இன்ட்டு 3 மைனஸ் 0 ப்ளஸ் 1 தட் இஸ் 3a ப்ளஸ் 1. ஸோ இங்கே நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் சால்வ் பண்ணலனாலும் பிரச்சனை இல்லை. ஓகேவா, ஓன்லி நம்மளுக்கு என்ன சொல்கிறாங்க, find the relationship between a and b. so இங்க நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் the function value at 3 is 3a plus 1. ஓகேவா, ஸோ ஃபங்க்ஷன் வேல்யூவும் நம்மளுக்கு லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும் ஈக்குவலாக தான் வரப்போகுதுன்னு உங்களுக்கு கொஷின் வச்சே தெரிஞ்சிருக்கும். ஓகேவா, பிகாஸ் எக்ஸ் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3 இருந்துச்சுன்னா ரெண்டுக்குமே உங்களுக்கு சேம் வேல்யூ தான். ஓகேவா, ஸோ ஈக்குவல் டு 3க்கு நம்ம சால்வ் பண்ணிட்டோம் ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட் லெஸ் தென் 3 தட் இஸ் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்க்கு சால்வ் பண்ணுறோம். ஸோ ரெண்டுக்குமே ஆன்சர் சேமாக தான் வரும். ஓகேவா, ஸோ ஏதாவது ஒன்று சால்வ் பண்ணால் கூட போதும். இது ஜஸ்ட் உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் நான் பண்ணினேன். உங்களுக்கு கொஷனில் பண்ணும்போது உங்களுக்கு புரிஞ்சிருச்சு, ஆல்ரெடி புரிஞ்சிருச்சு தட் இதோட ஆன்சர் நம்மளுக்கு இதோட ஆன்சர் சேமாக தான் வரப்போகுது அப்படின்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஓகேவா, தட் இஸ் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம், டைரெக்டாக ரைட் ஹேண்ட் லிமிட் சால்வ் பண்ணலாம். ஓகேவா, பிகாஸ் நம்மளுக்கு ஒன்லி ரிலேஷன் தான் செட் பண்ணணும். நம்மளுக்கு ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்காங்க, இட் இஸ் கண்டினியூஸ் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல் 3 ஷுட் பி ஈக்குவல், கண்டிப்பாக ஈக்குவலாக தான் இருக்கும். பட் நீங்கள் நம்ம இங்கே செக் பண்ணணும். ஓகேவா, ஏக்கும் பிக்கும் என்ன ரிலேஷன் செக் பண்ணணும். ஸோ இங்கே ரெண்டுமே ஈக்குவலாக வரதுனால செக் பண்ண முடியாது நம்மளுக்கு. 3a + 1 இங்கேயும் 3a + 1. ஸோ ரெண்டும் கண்டிப்பாக ஈக்குவல் தான். ஸோ இது வச்சு ஏபிக்கு வேல்யூ கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அதனால் நம்ம இது பண்ண தேவையில்லை. கரெக்டாக, ஸோ இப்போ ரைட் ஹேண்ட் லிமிட் பண்ணிக்கலாம். ரைட் ஹேண்ட் லிமிட் என்னது, லிமிட் x டென் டு 3 ப்ளஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு லிமிட் h டென் டு 0. h இஸ் அ வெரி ஸ்மால் வேல்யூ அண்ட் நான் அதை ஆட் பண்ணிக்கிறேன் 3ல். ஸோ இட் பிகம்ஸ் கிரேட்டர் தென் 3. ஓகேவா, ஸோ கிரேட்டர் தென் 3 மீன்ஸ் இந்த இன்டர்வெல்ல வருது. ஸோ bx ப்ளஸ் 3. ஓகேவா, ஸோ b இன்ட்டு எக்ஸ் இது ப்ளஸ் 3. ஸோ இங்கேயும் h டென் டு 0, ஹெச்சோட வேல்யூ 0 போட்டுக்கலாம். ஸோ 3b ப்ளஸ் 3. ஓகேவா, ஸோ இங்கே என்ன வந்துருச்சு, ரைட் ஹேண்ட் லிமிட் இஸ் 3b ப்ளஸ் 3 அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் இஸ் 3a ப்ளஸ் 3. ஓகேவா, ஸோ இது நீங்கள் சால்வ் பண்ணலைன்னா டேரெக்டாக நீங்கள் இதை எடுத்துக்கலாம். இதுவும் ஈக்குவல். ஓகேவா, தட் இஸ் நம்மளுக்கு ஆல்ரெடி பண்ணியிருக்கோம் எஃப் ஆஃப் 3 இஸ் ஈக்குவல் டு த ரைட் ஹேண்ட் லிமிட். ஸோ ரைட் ஹேண்ட் லிமிட் என்ன வந்திருக்கு, 3b ப்ளஸ் 3 இட் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் 3 தட் இஸ் 3a ப்ளஸ் 1. ஓகேவா, ஸோ இது ரெண்டு ஈக்குவேட் பண்ணிக்கலாம். இதுலேருந்து நம்ம a அண்ட் பியோட ரிலேஷன் ஃபைண்ட் பண்ணலாம். ஓகேவா, ஸோ என்ன கிடச்சிருக்கு, 3a + 1 ஈக்குவல் டு 3b ப்ளஸ் 3. ஸோ 3a 3b இந்த சைடு எடுத்துகிட்டு வரேன், மைனஸ் 3b ஆயிரும் ஈக்குவல் டு இங்கே 3 அப்படியே இருக்கட்டும், இந்த 1 இந்த சைடு வந்துச்சுன்னா -1. ஓகேவா, ஸோ 3 - 1 is 2. இங்கே 3 காமனாக எடுத்துட்டேன்னா a - b. இங்கே இந்த 3 இங்கே போய் டிவைட் ஆயிரும். ஸோ a - b ஈக்குவல் டு 2/3. ஸோ த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் a அண்ட் b இஸ் திஸ். ஓகேவா, a - b இஸ் 2/3. ஓகேவா, ஸோ இதுதான் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, கொஷின் நம்பர் 18. For what value of lambda is the function defined by this is continuous at x equal to 0? ஓகேவா, லாம்டாவோட வேல்யூ என்ன இருந்துச்சுன்னா நம்ம ஃபங்க்ஷன் இந்த ஃபங்க்ஷன் வந்துட்டு கண்டினியூஸ் அட் 0வாக இருக்கும்னு கேட்குறாங்க. ஓகேவா, ஸோ நம்ம என்ன எடுத்துக்கலாம், லெட் த ஃபங்க்ஷன் இஸ் கண்டினியூஸ் அட் x equal to 0 எடுத்துக்கலாம். ஓகேவா, லெட் நம்மளுக்கு தெரியாது கண்டினியூஸாக இருக்கான்னு இல்லையான்னு சொல்லிட்டு, பட் நம்ம எடுத்துக்கிறோம் லெட். ஓகேவா, இது வச்சு நம்ம லாம்டாவோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணலாம். ஸோ இட் இஸ் continuous at x equal to 0 means f of 0 is equal to left hand limit equal to right hand limit at 0. ஓகேவா, ஸோ அதை நம்ம ஒன்றுனா ஃபைண்ட் பண்ணிக்கலாம், தென் ஈக்குவேட் பண்ணிக்கலாம். ஸோ f of 0 is what, 0க்கு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா இந்த ஃபர்ஸ்ட் வேல்யூ எடுப்போம். ஸோ எக்ஸோட வேல்யூ 0 போட்டுக்கலாம், லாம்டா இன்டூ 0² minus 2 into 0. ஸோ 0 minus 0 is 0. ஓகேவா, ஸோ f of 0 என்ன வந்துருச்சு, 0 வந்துருச்சு சிம்பிளி. நெக்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் சால்வ் பண்ணுறோம். லிமிட் x டென் டு 0 மைனஸ், இங்கேயும் நான் ஆல்ரெடி சொல்கிற மாதிரி இங்கே லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் சால்வ் பண்ண தேவையில்லை உங்களுக்கு.
ஓகேவா. ஜஸ்ட் நான் சால்வ் பண்ணியிருக்கேன். பட் எக்ஸாமில் உங்களுக்கு இதை சால்வ் பண்ண தேவையில்லை. டேரெக்டாக நீங்கள் ரைட் ஹேண்ட் லிமிட் சால்வ் பண்ணிக்கலாம். ஓகேவா. பிகாஸ் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் அண்ட் த ஃபங்க்ஷன் வேல்யூ கண்டிப்பாக ஈக்குவலாக தான் வரப்போகுது. அது தெரிஞ்ச விஷயம் தான். பிகாஸ் ஃபங்க்ஷன் அப்படி தான் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. ஸோ சால்வ் பண்ணிக்கலாம். இருந்தாலும் லிமிட் x டென் டு 0 மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் எப்படி எழுதிக்கலாம், லிமிட் h டென் டு 0 எஃப் ஆஃப் 0 மைனஸ் ஹெச். ஓகேவா. 0லேருந்து நான் ஹெச்சை மைனஸ் பண்ணிக்கிறேன் ஒரு சின்ன வேல்யூ. ஓகேவா. ஸோ 0 மைனஸ் ஹெச் இஸ் லெஸ் தென் 0, அதனால் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் திஸ் வேல்யூ. ஓகேவா. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ், ஸோ எக்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு இங்கே 0 மைனஸ் ஹெச். ஸோ இந்த எக்ஸ்க்கு பதிலாக நம்ம இது சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். லாம்டா இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்டூ எக்ஸ். ஓகேவா. இதுதான் எக்ஸ் இங்கே. ஸோ இதை சால்வ் பண்ணிக்கலாம். ஹெச்சோட வேல்யூ 0 போட்டுக்கலாம். ஓகேவா. ஹெச் இஸ் வெரி க்ளோஸ் டு 0, அதனால் லிமிட் சால்வ் பண்ணும்போது 0 போட்டுக்கலாம். ஸோ இட் பிகம்ஸ் ஹோல் 0. ஓகேவா. இங்கே 0 0 0 மைனஸ் 0 இஸ் 0. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதுவும் 0னா கண்டிப்பாக இதுவும் 0 தான் வரும். பிகாஸ் ஃபங்க்ஷன் நம்மளுக்கு அப்படி தான் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுக்கு ஒரே ஃபங்க்ஷன் தான். ஓகேவா. நெக்ஸ்ட் ரைட் ஹேண்ட் லிமிட் சால்வ் பண்ணிக்கலாம். ஓகேவா. தென் ரைட் ஹேண்ட் லிமிட் பாருங்கள். லிமிட் x டென் டு 0 ப்ளஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு லிமிட் h டென் டு 0 ஒரு h ஒரு சின்ன வேல்யூவை நான் 0ல் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ இட் பிகம்ஸ் கிரேட்டர் தென் 0. ஸோ கிரேட்டர் தென் 0க்கு நம்மளுக்கு என்ன வேல்யூ இருக்குது, 4x ப்ளஸ் 1. ஓகேவா. ஸோ 4 இன்டூ எக்ஸ் இது தான் 4x ப்ளஸ் 1. ஸோ h டென் டு 0 ஹெச்சை நம்ம 0 போட்டுக்கலாம் லிமிட் சால்வ் பண்ணும்போது. ஸோ 0 ப்ளஸ் 0 ப்ளஸ் 1. ஓகேவா. இந்த 1 இருக்குது. ஸோ இட் பிகம் 0 ப்ளஸ் 1 இஸ் 1. ஸோ பாருங்கள் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் இஸ் 1, லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் இஸ் 0 நம்மளுக்கு. ரைட் ஹேண்ட் லிமிட் இஸ் 1. ஸோ 0வும் 1ம் எப்போவுமே ஈக்குவலாக இருக்க முடியாது. கரெக்டாக. லாம்டாவோட வேல்யூ நீங்கள் என்ன வேணாலும் எடுத்துக்கோங்க. நோ மேட்டர் வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் லாம்டா, பட் 0 அண்ட் 1 cannot be equal. ஓகேவா. 0வும் 1ம் எப்போவுமே ஈக்குவலாக இருக்க முடியாது. ஓகேவா. ஸோ ஃபார் நோ வேல்யூ ஆஃப் லாம்டா எஃப் இஸ் அ கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் அட் எக்ஸ் ஈக்குவல் டு 0. கரெக்டாக. நம்ம என்ன எடுத்தோம், லெட் எஃப் இஸ் அ கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் அட் எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்தோம். பட் இதுவே நம்மளுக்கு கான்ட்ரடிக்ஷன் ஆகுது. கரெக்டாக. பிகாஸ் கண்டினியூஸ் அட் 0வாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் அண்ட் ரைட் ஹேண்ட் லிமிட் அட் 0 ஷுட் பி ஈக்குவல். பட் இங்கே ஈக்குவலாக இருக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. லாம்டாவோட வேல்யூ நீங்கள் என்ன வேணாலும் போட்டுக்கோங்க. பட் இட் இஸ் நாட் பாசிபிள். லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் அண்ட் ரைட் ஹேண்ட் லிமிட் எப்போவுமே 0வாக இருக்க முடியாது. பிகாஸ் இது இங்கே 0 இருக்குது, இங்கே 1 இருக்குது. ஸோ 0 and 1 ஆர் நாட் ஈக்குவல். ஓகேவா. ஸோ ஃபார் no value of lambda it is a continuous function at 0. ஓகேவா. ஸோ இங்கே என்ன கேட்டிருக்காங்க, ஃபார் வாட் வேல்யூ ஆஃப் லாம்டா. ஸோ நம்ம என்ன ஆன்சர் சொல்கிறோம், ஃபார் நோ வேல்யூ ஆஃப் லாம்டா இட் இஸ் பாசிபிள். கரெக்டாக. நெக்ஸ்ட் இன்னொன்று கொஷின் என்ன கேட்குறாங்க, வாட் அபவுட் கண்டினியூட்டி அட் எக்ஸ் ஈக்குவல் டு 1. எக்ஸ் ஈக்குவல் டு 1 எப்போ கண்டினியூஸாக இருக்கும், லாம்டாவோட என்ன வேல்யூ எடுத்தோன்னா the function is continuous at x equal to 1 கேட்குறாங்க. ஓகேவா. புரிஞ்சுதா. அதே கொஷின் தான், ஃபார் வாட் வேல்யூ ஆஃப் லாம்டா the function is continuous at x equal to 1 கேட்குறாங்க. ஓகேவா. அதே மாதிரி நம்ம என்ன எடுத்துக்கலாம், let f is continuous at x equal to 1 எடுத்துக்கலாம். ஸோ ஃபங்க்ஷன் வேல்யூ நம்மளுக்கு என்னது, 4x plus 1 if x is greater than 0. கரெக்டாக. ஸோ greater than 0 means greater than that is 1 is greater than 0 தானே. ஸோ அதுவும் இந்த பாயிண்டில் வந்துடும் எல்லாமே. கரெக்டாக. ஸோ இது மட்டும் எடுத்தால் போதும் நம்மளுக்கு. ஸோ f of 1 is greater than 0, அதனால் f of 1 is 4 into 1 plus 1, that is 5. அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் சால்வ் பண்ணுங்கள். லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் என்ன வரும், அதே மாதிரி இங்கே நம்மளுக்கு சொல்லவே தேவையில்லை. லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் அண்ட் ரைட் ஹேண்ட் லிமிட் ஈக்குவலாக தான் வரும். பிகாஸ் த ஃபங்க்ஷன் இஸ் நாட் பிரேக்கிங் at 1. ஓகேவா. 0 இங்கே இருக்குது, 1 இங்கே இருக்குது. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் அண்ட் ரைட் ஹேண்ட் லிமிட்ஸ் both should be equal because இது ரெண்டுமே 0க்கு இந்த சைட் தான் இருக்குது. and the function is same for all the values of greater than 0. ஓகேவா. all the values of x greater than 0. ஸோ இங்கேயும் ஃபங்க்ஷன் வேல்யூ அண்ட் இங்கேயும் ஃபங்க்ஷன் வேல்யூ சேமாக தான் இருக்கும். ஸோ the left hand limit is equal to right hand limit தான். அதை நம்ம சால்வ் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா. நீங்கள் ஒரே லிமிட்டாக சால்வ் பண்ணால் கூட தப்பு இல்லை. லிமிட் x டென் டு 1 போட்டு டேரெக்டாக f of x போட்டு சால்வ் பண்ணால் கூட தப்பு இல்லை. இந்த மாதிரி பண்ணாலும் தப்பு கிடையாது. ஓகேவா. ஸோ லிமிட் h டென் டு 0 f of 1 minus h. ஸோ 1 minus h is less than 0, less than 1. ஸோ லெஸ் தென் 1 இருந்தாலும் கிரேட்டர் தென் 1 இருந்தாலும் உங்களுக்கு இந்த வேல்யூ தான் வரும். கரெக்டாக. லெஸ் தென் 1 மீன்ஸ் இங்கே தான், பட் இட் இஸ் கிரேட்டர் தென் 0 ஒன்லி. ஸோ கிரேட்டர் தென் 0 இந்த இன்டர்வலில் தான் ஃபாலோ ஆகும். ஸோ 4 into 1 minus h. ஓகேவா. 4 into x plus 1, இங்கே இது தான் x. ஸோ 4x plus 1, ஹோட வேல்யூ 0 போட்டுக்கலாம். ஸோ இட் பிகம்ஸ் 5. அதே மாதிரி ரைட் ஹேண்ட் லிமிட் சால்வ் பண்ணுங்கள். h டென் டு 0 1 plus h எடுத்துக்கலாம். ஸோ 1 plus h is greater than 0. அதுக்கும் அகெயின் நம்ம இந்த இன்டர்வல் தான் எடுப்போம். கரெக்டாக. புரிஞ்சுதா உங்களுக்கு.
இங்கே 0 இருக்குது, இங்கே 1 இருக்குது. ஸோ த லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் அண்ட் ரைட் ஹேண்ட் லிமிட் போத் ஆர் கிரேட்டர் தென் 0 ஒன்லி. ஸோ இந்த இன்டர்வல் தான் நம்ம எடுப்போம், எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் 0 ஒன்லி. ஓகேவா? ஸோ ரெண்டுக்குமே இதுதான் நம்ம எடுப்போம். ஸோ 4 into x plus 1, இங்கே x இதுதான். ஸோ 4x plus 1, இங்கே hோட வேல்யூ அகெயின் 0 போட்டுக்கலாம். ஸோ இட் becomes 4 into 1 plus 1, that is 4 plus 1 is 5. ஓகேவா? ஸோ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட், ரைட் ஹேண்ட் லிமிட் and the function value at 1 are all equal 5, 5, 5. So the function is continuous at x equal to 1. and இங்கே பார்த்தீங்கன்னா லாம்டாவோட வேல்யூ இங்கே தேவையே படல நம்மளுக்கு. கரெக்டாக? எல்லாத்துலேயுமே நம்ம இந்த இன்டர்வல் தான் யூஸ் பண்ணணும், ஃபர்ஸ்ட் இன்டர்வல் யூஸ் பண்ணவே இல்லை. ஸோ லாம்டாவோட வேல்யூ என்னவாக இருந்தாலும் நம்மளுக்கு இங்கே பிரச்சனையே கிடையாது. ஓகேவா? லாம்டாவோட வேல்யூ இங்கே எஃபெக்ட் ஆக போகிறது இல்லை. ஸோ த ஃபங்க்ஷன் ரிமைன்ஸ் கண்டினியூஸ் அட் எக்ஸ் ஈக்குவல் டு 1 ஃபார் எனி வேல்யூ ஆஃப் லாம்டா. கரெக்டாக? ஸோ என்ன வேல்யூ எடுத்தாலும் நம்மளுக்கு ஃபங்க்ஷன் கண்டினியூஸ் தான் 1ல். புரிஞ்சுதா? அகெயின் அங்கே ஃபர்ஸ்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா என்ன வேல்யூ எடுத்தாலும் நம்மளுக்கு கண்டினியூஸ் வராது. இங்கே என்ன வேல்யூ எடுத்தாலும் கண்டினியூஸாக தான் வரும் 1ல். ஓகேவா? 0க்கு நாட் கண்டினியூஸ் அண்ட் 1க்கு கண்டினியூஸ் ஃபார் எனி வேல்யூ ஆஃப் லாம்டா. நெக்ஸ்ட் பாருங்க, கொஷின் நம்பர் 19. g of x equal to x minus greatest integer function of x. ஓகேவா? இது நீங்கள் ஆல்ரெடி நிறைய வாட்டி பார்த்துருக்கோம் கிரேட்டஸ்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷன் என்னதுன்னு. இதே மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் கூட இருக்குது, only greatest integer function of x. ஓகேவா? இது மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க, அது ஒரு எக்ஸாம்பிள் கூட இருக்குது. ஸோ இந்த கொஷின் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுவும் புரிஞ்சிடும், புரியலைன்னா. ஓகேவா? ஸோ கவனமாக பாருங்கள், ஈஸி தான் கொஷின், பட் பார்க்குறது கொஞ்சம் ட்விஸ்ட்டாக தெரியும். ஓகேவா? ஸோ என்ன கேட்குறாங்க, ஷோ தட் த ஃபங்க்ஷன் is discontinuous at all integer points. ஓகேவா? integral points means the integers 1, 2, 3 or 0, -1, -2, -3 இந்த பாயிண்ட்ஸ்லாம் இது டிஸ்கண்டினியூஸ்னு ஷோ பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. புரியுதா? ஸோ இங்கேயும் ரெண்டு கேசஸ் வரும் நம்மளுக்கு. கேஸ் 1 is let c be a real number which is not equal to any integer. ஓகேவா? ஸோ ஒன்று என்ன இருக்கலாம், it is இன்டீஜராக இருக்கலாம், இன்னொன்று என்ன இருக்கலாம், it is not equal to an integer-ஆக இருக்கலாம். கரெக்டாக? ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ் நான் என்ன எடுத்துக்கிறேன், it is not equal to any integer. ஓகேவா? எனி இன்டீஜர் இல்லைனா மீன்ஸ் இட் கேன் பி 0.1, 0.2 or 1.2 or 1.5 அந்த மாதிரி பாயிண்ட்ஸ் இருக்கலாம். கரெக்டாக? ஸோ அந்த மாதிரி பாயிண்ட்ஸ்க்கு கண்டினியூஸாக செக் பண்ணிக்கலாம். ஸோ எஃப் ஆஃப் சி ஈக்குவல் டு, ஆக்சுவலி நீங்கள் இந்த கேஸ் பண்ணணுன்னு கூட தேவையில்லை, ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் சொல்கிறேன். கொஷன் என்ன சொல்கிறாங்க, ஷோ தட் இட் இஸ் நாட் கண்டினியூஸ் அட், தட் இஸ் டிஸ்கண்டினியூஸ் அட் த இன்டெக்ரல் பாயிண்ட்ஸ். ஒன்லி இன்டீஜர் பாயிண்ட்ஸ்க்கு மட்டும் நீங்கள் சால்வ் பண்ணாலே போதும். இருந்தாலும் இது ஈஸி ஸ்டெப் தான், ஸோ இதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ இதோட மீனிங் என்னென்னு பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட், கிரேட்டஸ்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷன்னா என்னது? கிரேட்டஸ்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷன் மீன்ஸ் the smallest, இங்கே கொஷன்லேயே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு, it denotes the greatest integer less than or equal to x. ஓகேவா? greatest integer less than or equal to x means நம்பர் லைனில் பாருங்கள், இங்கே இது 1, 2, இங்கே 0. ஓகேவா? ஸோ நான் இங்கே ஒரு பாயிண்ட் எடுக்கிறேன் 1.5. ஸோ 1.5க்கு greatest integer less than or equal to that x. ஓகேவா? இதுதான் நம்மளுக்கு x, 1.5 தான் xன்னு எடுத்திருக்கேன். ஸோ லெஸ் தென், ஃபர்ஸ்ட் லெஸ் தென்னாக இருக்கணும், இந்த சைடு லெஃப்ட் சைடில் வரணும். லெஃப்ட் சைடில் ஃபர்ஸ்ட் இன்டீஜர் உங்களுக்கு என்ன வருதோ அதுதான் உங்களோட ஆன்சர். ஓகேவா? ஸோ 1 தான் இதோட ஆன்சர். புரிஞ்சுதா? இதோட சின்னதாகவும் இருக்கணும் அண்ட் சின்னதாக இருக்கிறதுலேயே எல்லாத்தோட பெருசாக இருக்கணும். மீன்ஸ் புரிஞ்சுதா? 1.5 விட சின்ன இன்டீஜர்ஸ்லாம் நிறைய இருக்குல்ல, -1, -2, 0, 1 அந்த மாதிரி நிறைய இருக்குது. அதுலேருந்து கிரேட்டராக எடுக்கணும். ஓகேவா? அதை விட எல்லாத்தையோட கிரேட்டர் என்னது நம்மளுக்கு 1 தான் கிரேட்டஸ்ட். தட் இஸ் கிரேட்டஸ்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷன். புரிஞ்சுதா? த கிரேட்டஸ்ட் இன்டீஜர் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு த கிவன் எக்ஸ். ஓகேவா? இங்கே எக்ஸ் என்ன எடுத்தேன், 1.5 எடுத்தேன். ஸோ நிறைய இன்டீஜர்ஸ் இருக்குது லெஸ் தெனில், -2 இங்கே நிறைய இருக்குது. ஓகேவா? -3 ஸோ ஆன், -1, 0, 1 இருக்குது. ஸோ இது எல்லாத்துலேயுமே பெருசு இது, கிரேட்டர் எடுத்து 1. So the answer is 1. ஓகேவா? greatest integer function of 1.5 is 1 வரும் நமக்கு. and 1 எடுத்தோன்னா, x equal to 1 எடுத்தோன்னா அதுக்கும் நம்மளுக்கு ஆன்சர் 1 தான் வரும். பிகாஸ் டெஃபினேஷன் என்னது, greatest integer less than or equal to x. ஓகேவா? equal to x கூட இருக்கலாம்ல. ஸோ இதுதான் x, equal to x கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ equal to x அதுவும் ஒரு இன்டீஜர் தான். ஸோ அதனால் அப்படியே தான் வரும். தட் இஸ் சிம்ப்ளி ஷார்ட்டாக சொல்கிறேன், லெஃப்ட் ஹேண்ட் நம்பர் லைன் போட்டுக்கோங்க. அந்த நம்பரை நம்ம எக்ஸை நீங்கள் லொக்கேட் பண்ணுங்கள், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் போங்க. ஃபர்ஸ்ட் இன்டீஜர் எது வருதோ அதுதான் உங்களுக்கு ஆன்சர். இல்லைனா அதுவே ஒரு இன்டீஜர் பாயிண்ட்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு அதுதான் ஆன்சர். புரிஞ்சுதா? 2 எடுத்திங்கன்னா 2 தான் ஆன்சர். 2.5 எடுத்திங்கன்னா லெஃப்ட் சைட் போங்க, 2 தான் ஆன்சர். ஓகேவா? புரிஞ்சுதா?
ஸோ அதுதான் கிரேட்டஸ்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷன். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்னு நினைக்கிறேன், நிறைய வாட்டி நம்மளும் பார்த்தோம், லாஸ்ட் சாப்டர்ஸில் கூட நம்ம ஒரு வாட்டி பார்த்துருக்கோம். ஸோ புரியலன்னா நீங்கள் இது பார்த்துக்கலாம், ஓகேவா. ஸோ இங்கே என்ன எடுக்கிறோம் நம்ம, c is not equal to any integer. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது f of c என்ன வரும், c மைனஸ் கிரேட்டஸ்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷன் ஆஃப் c, ஓகேவா. ஸோ இது சால்வ் பண்ணவே முடியாது பிகாஸ் c என்னது நம்மளுக்கு தெரியாது, ஓகேவா. நெக்ஸ்ட் லிமிட் சால்வ் பண்ணிக்கலாம். லிமிட் எக்ஸ்டெண்ட் டு c f of x equal to லிமிட் எக்ஸ்டெண்ட் டு c x வேல்யூ என்னது, f of x என்னது x மைனஸ் கிரேட்டஸ்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷன் x, ஓகேவா. ஸோ x equal to c போட்டுக்கலாம் பிகாஸ் x is close to c அண்ட் லிமிட் சால்வ் பண்ணுறதுனால c மைனஸ் greatest integer function c, ஓகேவா. ஸோ லிமிட் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு த ஃபங்க்ஷன் வேல்யூ at c, therefore the function is continuous at c. புரிஞ்சுதா? ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே அதே மாதிரி 1.5 எடுத்துக்கிறேன், ஓகேவா. இங்கே 1 இருக்குது. ஸோ 1.5 இஸ் நாட் அன் இன்டீஜர் வேல்யூ, ஓகேவா. இங்கே 2 இருக்குது. ஸோ நாட் அன் இன்டீஜர், அதுதான் நம்ம கேஸ் 1ல் எடுக்கிறோம். இட் இஸ் நாட் அன் இன்டீஜர். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் இங்கே வரும் அண்ட் ரைட் ஹேண்ட் லிமிட் இங்கே வரும், ஓகேவா. ரெண்டு வேல்யூஸ்க்குமே நம்ம கிரேட்டஸ்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷன் என்னது நம்மளுக்கு இதுதான், ஓகேவா, 1 தான். புரிஞ்சுதா? தட் இஸ் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்க்கும் நம்மளுக்கு 1 தான் ஆன்சர், ரைட் ஹேண்ட் லிமிட்க்கும் நம்மளுக்கு 1 தான் ஆன்சர். ஸோ போத் த வேல்யூஸ் ஆர் ஈக்குவல். ஸோ அதனால் நம்ம ஒரே லிமிட் ஃபங்க்ஷன் தான், லிமிட் வேல்யூ தான் சால்வ் பண்ணுறோம். லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ரைட் ஹேண்ட் லிமிட் தனித்தனியாக சால்வ் பண்ணலை, ஓகேவா. புரிஞ்சுதா? நம்ம எப்போவே பண்ணுற மாதிரி தான். நெக்ஸ்ட் கேஸ் 2 பாருங்கள். இதுதான் இம்பார்ட்டண்ட்டான கேஸ். let c be a real number such that it is an integer, ஓகேவா. இந்த இன்டீஜர்ஸ்க்கு தான் நம்ம it is discontinuousனு ப்ரூஃப் பண்ணணும், ஓகே. ஸோ f of c equal to c minus greatest integer function c, okay. So greatest integer function of any integer is equal to the same integer, நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஃபார் எக்ஸாம்பிள் greatest integer function of 1 is equal to 1 தான். புரிஞ்சுதா? ஸோ அதுவே ஒரு இன்டீஜராக இருந்துச்சுன்னா அதோட ஆன்சர் 1 தான், அதே தான் வரப்போகுது. ஸோ அதனால c is an integer, அதனால greatest integer function is c itself, ஓகேவா. ஸோ c minus c becomes 0. புரிஞ்சுதா? ஸோ f of c is 0. நெக்ஸ்ட் பாருங்கள், லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் சால்வ் பண்ணுறோம். லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் இஸ் வாட், லிமிட் எக்ஸ்டெண்ட் டு c மைனஸ் f of x. அதே மாதிரி h ஒரு சின்ன வேல்யூ எடுக்கிறோம் க்ளோஸ் டு 0 அண்ட் cலேருந்து மைனஸ் பண்ணுறோம். ஸோ இட் பிகம் c மைனஸ் h which is less than c, ஓகேவா. ஸோ லெஸ் தென் சி எஃப் ஆஃப் அதே தான், எஃப் ஆஃப் எக்ஸ் வந்துட்டு எல்லா வேல்யூஸ்க்குமே உங்களுக்கு சேம் தானே. எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் கிரேட்டஸ்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷன் எக்ஸ். ஸோ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இங்கே எக்ஸ் வந்துட்டு சி மைனஸ் ஹெச் தான் எக்ஸ், ஓகேவா. ஸோ எக்ஸ் மைனஸ் கிரேட்டஸ்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷன் எக்ஸ், ஓகேவா. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், இங்கே பாருங்கள், சி வந்துட்டு உங்களுக்கு ஒரு இன்டீஜர், ஓகேவா. சி இஸ் அன் இன்டீஜர் அண்ட் இங்கே என்ன இருக்குது, c மைனஸ் 1 இதுவும் ஒரு இன்டீஜர், ஓகேவா. இங்கே c ப்ளஸ் 1 இது ஒரு இன்டீஜர். ஸோ c ஒரு இன்டீஜர், c மைனஸ் h இஸ் க்ளோஸ் டு c பட் இட் இஸ் இன் த லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஆஃப் c, இட் இஸ் லெஸ் தென் c, ஓகேவா. க்ளோஸ் டு c பட் இட் இஸ் நாட் ஈக்குவல் டு c. ஸோ இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் இருந்துச்சுன்னா அதோட கிரேட்டஸ்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷன் நம்மளுக்கு என்ன வரும், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் போனால் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் இன்டீஜர் என்ன வருதோ அதுதான், தட் இஸ் c மைனஸ் 1. ஸோ கிரேட்டஸ்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷன் ஆஃப் c மைனஸ் h இஸ் c மைனஸ் 1, கரெக்டாக. ஸோ இப்போ h இது எழுதியாச்சு, இந்த ஸ்டெப் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் ஹெச்சோட வேல்யூ நம்ம 0 சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ c மைனஸ் 0 மைனஸ் c மைனஸ் 1, ஓகேவா. ஸோ இங்கே என்ன ஆயிடுது, c மைனஸ் c கட் ஆயிடுது, ஓகேவா. அண்ட் இங்கே ப்ளஸ் 1 மட்டும் மிச்சம் இருக்குது. ஸோ இட் இஸ் 1. லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் பிகம்ஸ் 1. நெக்ஸ்ட் ரைட் ஹேண்ட் லிமிட் சால்வ் பண்ணிக்கலாம். லிமிட் எக்ஸ்டெண்ட் டு c ப்ளஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு அதே மாதிரி லிமிட் எக்ஸ்டெண்ட் டு 0 எஃப் ஆஃப் c ப்ளஸ் h. இங்கே c ப்ளஸ் h பிகம்ஸ் greater than c, ஓகேவா. இந்த சைட் ரைட் ஹேண்ட் சைடில் வந்துடும், இட் இஸ் greater than c அண்ட் ஃபங்க்ஷன் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். எஃப் ஆஃப் c ப்ளஸ் h இஸ் எக்ஸ் மைனஸ் கிரேட்டஸ்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷன் எக்ஸ், ஓகேவா. ஸோ இங்கே எக்ஸோட வேல்யூ c ப்ளஸ் h சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம், ஓகேவா. அகெயின் இங்கே பாருங்கள், c ப்ளஸ் ஹெச்சோட c ப்ளஸ் h இங்கே இருக்கும், தட் இஸ் ரைட் ஹேண்ட் சைட் ஆஃப் c-ல இருக்கும். ஸோ இதோட கிரேட்டஸ்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷன் என்னது, லெஃப்ட் ஹேண்ட் சைட் போனால் ஃபர்ஸ்ட் இன்டீஜர் இஸ் c, புரிஞ்சுதா. ஸோ c ப்ளஸ் ஹெச்க்கு கிரேட்டஸ்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷன் பிகம்ஸ் c, ஓகேவா. அங்கே c மைனஸ் 1 வந்துச்சு பிகாஸ் இட் இஸ் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஆஃப் c. இது எங்கே இருக்குது, ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது. ஸோ இட் இஸ் c, புரிஞ்சுதா. ஸோ இங்கே நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம ஹெச்சோட வேல்யூ நம்ம 0 போட போகிறோம். h டென் டு 0 லிமிட் சால்வ் பண்ணும்போது 0 போட்டுக்கலாம். ஸோ c ப்ளஸ் 0 மைனஸ் c, இங்கே c மைனஸ் c கேன்சல் ஆகிடுச்சு, 0 வந்துருச்சு. ஸோ பாருங்கள், லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் வந்துச்சு 1, ரைட் ஹேண்ட் லிமிட் வந்திருக்கு 0. ஸோ போத் ஆர் நாட் ஈக்குவல். So the function is not continuous at
x equal to c. நம்ம it is an arbitrary integer எடுத்தோம் ஓகேவா. c is an arbitrary integer எடுத்தோம். ஸோ இன்டீஜர் எந்த இன்டீஜர் வேல்யூக்குமே it is not continuous. புரிஞ்சுதா? ஸோ f is discontinuous at all integer points. கரெக்டாக நம்ம ஏதோ ஒரு இன்டீஜருக்கு சால்வ் பண்ணோம். ஸோ it is true for all the integers because நம்ம என்ன எடுத்தோம் arbitrary எடுத்தோம் ஓகேவா. ஸோ நீங்கள் எழுதிக்கோங்க let c be an arbitrary integer such that இந்த மாதிரி ஓகேவா. ஸோ it is not continuous at any integer points. Next parent question number 20 is the function defined by f of x equal to x square minus sin x plus 5 is continuous at x equal to pi னு கேட்குறாங்க ஓகேவா. ஸோ x equal to piல கண்டினியூஸான்னு செக் பண்ணிக்கலாம். ஸோ f of pi என்ன வரும், xக்கு பதிலாக pi போட்டுக்கலாம். ஸோ pi square minus sin pi plus 5 sin pi is 0. ஸோ pi square minus 0 plus 5 ஸோ pi square plus 5 ஓகேவா. நெக்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் சால்வ் பண்ணிக்கலாம். லிமிட் எக்ஸ்டெண்ட் டு பை மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ். ஸோ இங்கே அதே தான் வரப்போகுது. நம்ம லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ரைட் ஹேண்ட் லிமிட் தனித்தனியாக சால்வ் பண்ணணும்னு கிடையாது இங்கே, பிகாஸ் ஒரே ஃபங்க்ஷன் வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஒரே ஒரு லிமிட் சால்வ் பண்ணால் கூட போதும். பட் ஸ்டில் நம்ம ரெண்டு பண்ணால் கூட தப்பு கிடையாது ஓகேவா. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் பாருங்கள், ஹெச் ஒரு சின்ன வேல்யூ எடுக்கிறேன் அண்ட் பைலேருந்து அதை மைனஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இட் பிகம்ஸ் லெஸ் தென் பை ஓகேவா. ஸோ லெஸ் தென் பையாக இருந்தாலும் நம்மளுக்கு ஃபங்க்ஷன் வேல்யூ சேம் தான். ஸோ அதனால் நம்ம பை மைனஸ் ஹெச் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் ஓகேவா எக்ஸுக்கு பதிலாக. ஸோ பை மைனஸ் ஹெச் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் சைன் ஆஃப் பை மைனஸ் ஹெச் ப்ளஸ் 5 ஓகேவா. இப்போ ஹெச்சோட வேல்யூ 0 போட்டுக்கலாம். ஸோ இட் பிகம்ஸ் அதே தான் ஃபர்ஸ்ட் மாதிரியே வந்துருச்சு. இட் பிகம்ஸ் பை ஸ்கொயர் ப்ளஸ் 5 ஓகேவா. ஸோ அதே மாதிரி ரைட் ஹேண்ட் லிமிட் சால்வ் பண்ணாலும் உங்களுக்கு அதே தான் வரப்போகுது, பை ஸ்கொயர் ப்ளஸ் 5. ஸோ த ஃபங்க்ஷன் இஸ் கண்டினியூஸ் அட் எக்ஸ் ஈக்குவல் டு பை ஓகேவா. சிம்பிள் கொஷின் தான் இது. நீங்கள் தனித்தனியாக பண்ணாமல் ஒரே ஃபங்க்ஷனை கூட பண்ணிக்கலாம். லிமிட் எக்ஸ்டெண்ட் டு பை எஃப் ஆஃப் எக்ஸ்னு போட்டுக்கோங்க. அண்ட் எக்ஸ் இஸ் வெரி க்ளோஸ் டு பை, அதனால் எக்ஸுக்கு பதிலாக பை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் ஓகேவா. எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூ போட்டுட்டு தென் பையோட வேல்யூ எக்ஸுக்கு பதிலாக போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க கொஷின் நம்பர் 21. Discuss the continuity of the following functions. A part is f of x equal to sin x plus cos x ஓகேவா. ஸோ நம்ம எக்ஸாம்பிள்லேயே ஒரு கொஷின் பண்ணியிருக்கோம். f of x equal to sin x continuously proof பண்ணியிருக்கோம் and cos x continuously proof பண்ணியிருக்கோம். and நம்ம தியரம் என்ன படித்தோம், if f is continuous and g is continuous then f plus g is continuous. ஸோ அதை வச்சு நம்ம டேரெக்டாக என்ன சொல்லலாம், sin x plus cos x is continuousனு சொல்லலாம் ஓகேவா. ஸோ நீங்கள் தனித்தனியாக அதை சால்வ் பண்ணி காட்டணும் ஓகேவா. கொஷனில் அந்த மாதிரி வந்துச்சுன்னா, தட் இஸ் எக்ஸாமில் வந்துச்சுன்னா sin x கண்டினியூஸ்னு நீங்கள் தனியாக ப்ரூஃப் பண்ணணும், cos x கண்டினியூஸ்னு தனியாக ப்ரூஃப் பண்ணணும். தென் அதை ஆட் பண்ணி தியரம் அக்கார்டிங் டு த தியரம் இட் இஸ் கண்டினியூஸ்னு சொல்லணும். ஆர் நீங்கள் டேரெக்டாக நம்ம எப்போவுமே சால்வ் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம் ஓகேவா. 1 மார்க்ஸ் கொஷனில் அந்த மாதிரி வந்துச்சுன்னா நீங்கள் டேரெக்டாக எழுதிக்கலாம். பட் இந்த மாதிரி பெரிய கொஷின்ஸ் வந்துச்சுன்னா நீங்கள் எல்லாமே சால்வ் பண்ணி தான் ஆகணும். ஸோ நம்ம எப்பவுமே பண்ணுற மாதிரி நம்ம பண்ணி காட்டலாம் ஓகேவா. ஆர் நீங்கள் நான் லாஸ்ட் வீடியோவில் பார்த்துக்கோங்க, எக்ஸாம்பிளில் நம்ம சால்வ் பண்ணியிருப்போம். sin x எப்படின்னு சால்வ் பண்ணியிருப்போம், cos x அதே மாதிரி சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ அது ரெண்டையும் ஆட் பண்ணி சொல்லிக்கலாம் ஓகேவா. ஸோ இங்கே நம்ம செகண்ட் மெத்தட் யூஸ் பண்ணுறோம். தட் இஸ் நம்ம எப்பவுமே பண்ணுற மாதிரி லெட் சி பி எனி பாயிண்ட் இன் த ரியல் லைன் ஓகேவா. ஸோ sin x plus cos x வந்துட்டு sin x is defined on the real all the real numbers and cos x is also defined on the real numbers. So sin x plus cos x is defined on the real numbers ஓகேவா. ஸோ சி நான் எங்கே எடுக்கிறேன், ஏதோ ஒரு பாயிண்ட் எடுக்கிறேன் ஆன் த ரியல் லைன். ஸோ எஃப் ஆஃப் சி இஸ் sin c plus cos c கரெக்டாக. ஸோ இப்போ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் சால்வ் பண்ணிக்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் இஸ் limit extend to c minus f of x, that is h tend to 0 c minus h ஓகேவா. ஸோ h ஒரு சின்ன வேல்யூ அதை நான் cலேருந்து மைனஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இட் பிகம்ஸ் லெஸ் தென் c. லெஸ் தென் சியாக இருந்தாலும் நம்மளுக்கு ஃபங்க்ஷன் வேல்யூ அதே தான், சேம் தான் ஃபங்க்ஷன் வேல்யூ. ஸோ இதே போட்டுக்கலாம். தட் இஸ் f of c minus h, that is sin f of x என்னது sin x plus cos x. ஸோ sin x இங்கே x என்னது c minus h. ஸோ sin x plus cos x கரெக்டாக. ஸோ இப்போது சில இடத்துல இது வந்துட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணி கூட பண்ணியிருக்காங்க. sin c மைனஸ் தட் இஸ் sin a மைனஸ் b ஃபார்முலா போட்டு நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். sin a cos b மைனஸ் cos a sin b அது மாதிரி போட்டு பண்ணிக்கோங்க. இதையும் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. தென் ஹெச்சோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம், அது கூட கரெக்ட் தான். பட் நான் இங்கே டேரெக்டாகவே போட்டுட்டேன், எதுக்கு எதை எக்ஸ்பேண்ட் பண்ணி திருப்பி பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால் ஹெச்சோட வேல்யூ நான் டேரெக்டாக இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டேன். h is tending to 0. ஸோ h வேல்யூ நம்ம 0 போட்டுக்கலாம் லிமிட் எடுக்கும் போது. ஸோ sin c minus 0 plus cos c minus 0. So it becomes sin c plus cos c கரெக்டாக. ஸோ அதே மாதிரி
ரைட் ஹேண்ட் லிமிட்க்கும் உங்களுக்கு சேம் அதே ப்ரொசீஜர் தான். இங்கே c + h மட்டும் தான் வரும். ஸோ அதே மாதிரி தான் c + 0 cos c + 0 sin c + cos c. ஸோ என்ன வந்துச்சு, லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் லிமிட் ஈக்குவல் டு த ஃபங்க்ஷன் வேல்யூ. ஸோ இட் இஸ் கண்டினியூஸ் அட் த பாயிண்ட் c. ஓகேவா? ஸோ அதே மாதிரி நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள். b அண்ட் c பார்ட்ஸ் நான் பண்ணலை. ஓகேவா? ஸோ அதுவும் ஈஸி தான். ரெண்டு ஃபங்க்ஷன்ஸ் கண்டினியூஸ்னால் அதோட மைனஸ் பண்ணாலும், தட் இஸ் f and g ஆர் கண்டினியூஸாக இருந்துச்சுன்னா f minus g is continuous and f into g is also continuous. ஸோ அதை வச்சு நீங்கள் டேரெக்டாக சொல்லிக்கலாம், இல்லைனா இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் போட்டு பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ அதனால் நான் b and c பண்ணலை. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ஈஸியாக தான் இருக்கும். ஓகேவா? நோ ப்ராப்ளம். நீங்கள் தனித்தனியாக sin x cos x கண்டினியூஸ்னு ப்ரூவ் பண்ணிவிட்டு தென் அதை அக்கார்டிங் டு த தியரம்னு சொல்லலாம், இல்லைனா நம்ம இப்போ சால்வ் பண்ண மாதிரி கூட பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள், question number 22, discuss the continuity of the function cosine, cosecant, secant and cotangent. ஓகேவா? ஸோ எல்லா ஃபங்க்ஷன்ஸ்க்கும் நம்ம கண்டினியூஸாக இருக்கான்னு செக் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் காஸ் ஃபங்க்ஷனுக்கு செக் பண்ணிக்கலாம். ஸோ f of x equal to cos xன்னு எடுத்துக்கலாம். let c be any arbitrary real numbers. ஸோ நம்ம பார்த்தோன்னாக்க f of x, that is cos x, is defined on the real numbers. ஓகேவா? ஸோ r is the domain. ஸோ நம்ம ஏதோ ஒரு ஆர்பிட்ரரி எடுத்துக்கலாம். ஸோ f of c equal to cos c. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் போட்டுக்கலாம். அதே மாதிரி தான். ஸோ இங்கே என்ன எடுத்துக்கிறோம், h ஒரு சின்ன நம்பர், அதை சிலேருந்து மைனஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இட் பிகம்ஸ் லெஸ் தென் c. ஸோ லெஸ் தென் c இருந்தாலும் நம்மளுக்கு அதே தான் வரப்போகுது. ஓகேவா? ஸோ cos c minus h தான், பிகாஸ் த ஃபங்க்ஷன் இஸ் ஒரே ஒரு ஃபங்க்ஷன் வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. நெக்ஸ்ட் ஃபார்முலா போட்டுக்கலாம். இங்கேயே நீங்கள் டேரெக்டாக ஹெச்சோட வேல்யூ கூட சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம், பட் இங்கே தனித்தனியாக போட்டால் கூட தப்பு கிடையாது. ஓகேவா? ஸோ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. cos a minus b is cos a cos b plus sin a sin b. எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். தென் லிமிட் வேல்யூவை நம்ம உள்ளே எடுத்துக்கலாம். ஓகேவா? இது வந்துட்டு எப்படி எடுத்துக்கலாம், லிமிட் ஆஃப் a plus b is லிமிட் a plus லிமிட் b. கரெக்டாக? ஸோ இது லாஸ்ட் கிளாஸில் நீங்கள் இந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் படிச்சிருப்பீங்க, லிமிட்டோட ப்ராப்பர்ட்டிஸ். தட் இஸ் லிமிட் ஆஃப் a plus, that is f plus g எடுத்துக்கலாம். லிமிட் ஆஃப் f plus g equal to லிமிட் f plus லிமிட் g. கரெக்டாக? இது படிச்சிருப்பீங்க. ஓகேவா? அது வச்சு நான் எப்படி பண்ணிக்கிறேன், இது f, இது g. ஓகேவா? ஸோ தனித்தனியாக பிரிச்சுக்கிறேன். ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த லிமிட்டை உள்ளே எடுத்துகிட்டு போகிறேன். தட் இஸ் எப்படி எடுத்துக்கலாம், லிமிட் ஆஃப் a into f. ஓகேவா? இது ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ a. ஸோ அதை வெளியே எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ a into லிமிட் ஆஃப் f. கரெக்டாக? ஸோ இது வந்துட்டு cos c வந்துட்டு கான்ஸ்டன்ட் தானே. ஸோ cos c வெளியே வந்துருச்சு. தென் ஃபங்க்ஷன் வேல்யூ உள்ளே இருக்குது, லிமிட் h டென் டு 0. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கிறேன். லிமிட் எடுத்துகிட்டு f ஃபங்க்ஷன் உள்ளே போட்டுக்கிறேன். ப்ளஸ் அதே மாதிரி இங்கே இது ஒரு கான்ஸ்டன்ட், அதை வெளியே எடுத்துகிட்டு லிமிட் ஆஃப் g. ஓகேவா? இன்னொரு ஃபங்க்ஷன் போட்டுக்கிறேன். புரிஞ்சுதா? ஸோ இந்த லிமிட்டை நான் தனித்தனியாக எடுத்துக்கிட்டேன், அப்புறம் இதை போடுறேன். ஓகேவா? பிகாஸ் h எங்கே இருக்கோ நம்மளுக்கு அங்கே தானே நம்ம லிமிட் போட முடியும். கரெக்டாக? லிமிட் h டென் டு 0. ஸோ இந்த இடத்துல மட்டும் தான் h இருக்குது. ஸோ இதுக்கு h போட்டுக்கலாம். ஸோ h இஸ் க்ளோஸ் டு 0, அதனால் ஹோட வேல்யூ 0 போட்டுக்கலாம். ஸோ cos c cos 0 plus sin c sin 0. ஸோ cos 0 becomes 1 and sin 0 becomes 0. ஸோ cos c into 1 is cos c. இங்கே 0 ஆயிரும். ஸோ cos c. ஓகேவா? ஸோ அதே மாதிரி ரைட் ஹேண்ட் லிமிட் சால்வ் பண்ணி பாருங்கள், அதுவும் cos c தான் வரும். ஸோ த ஃபங்க்ஷன் இஸ் கண்டினியூஸ் அட் all the real numbers. ஓகேவா? that is the function is continuous. ஓகேவா? லெஃப்ட் ஹேண்ட் லிமிட், ரைட் ஹேண்ட் லிமிட் and the function value all are equal. ஓகேவா? இது சால்வ் பண்ணி பாருங்கள். சேம் ஸ்டெப்ஸ், அதனால் நான் போடலை. ஓகேவா? ஸோ நீங்கள் இவ்வளோ சால்வ் பண்ணணும் கூட தேவையில்லை, டேரெக்டாக இங்கே கூட 0 போட்டுக்கலாம். பட் ஐ திங்க் கொஷின் நிறைய மார்க்ஸ்க்கு வரும்போது இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு மார்க்ஸ் கிடைக்க சான்ஸ் இருக்குது. ஐ டோன்ட் நோ, அது வந்துட்டு டிபெண்ட் ஆன் த டீச்சர்ஸ். ஓகேவா? டீச்சர்ஸ் எப்படி இவாலுவேட் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து தான். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், செகண்ட் பார்ட் f of x equal to cosecant x. அது எப்படி எழுதிக்கலாம், 1 by sin xன்னு எழுதிக்கலாம். அண்ட் இதோட டொமைன் என்னது, r minus the interval x belongs to r such that x equal to n pi. ஓகேவா? இந்த செட்டை நம்ம மைனஸ் பண்ணிக்கிறோம் ரியல் நம்பர்ஸ்லேருந்து. பிகாஸ் எக்ஸோட வேல்யூ n பைன்னு போட்டோன்னா sin n pi becomes 0 and 1 by 0 is infinity. அதனால் டிஃபைன் பண்ண முடியாது. அதனால் the domain of this function is r minus this set. ஓகேவா? x equal to n pi. இந்த செட்டை நம்ம மைனஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த டொமெயின்லேருந்து நம்ம ஒரு c எடுத்துக்கலாம். ஓகேவா? let c belongs to the domain of cosecant function. ஓகேவா? டொமைன்லேருந்து ஒரு c எடுத்துக்கலாம். தென் இது வந்துட்டு ஆர்பிட்ரரியாக எடுக்கிறோம், அதனால் இதில் கண்டினியூஸ்னு ப்ரூஃப் பண்ணிட்டா இட் இஸ் கண்டினியூஸ் அட் எவ்ரி பாயிண்ட் இன் த டொமெயின். கரெக்டாக? ஸோ
இது வந்துட்டு நான் இன்னொரு மெத்தடில் சால்வ் பண்ணுறேன். தட் இஸ் நம்ம எக்ஸாம்பிளில் sin x வந்துட்டு சால்வ் பண்ணோம், அந்த மெத்தடில் சால்வ் பண்ணலாம் இது. ஸோ லாஸ்ட் கொஷின் வந்துட்டு cos x, அதையும் நீங்கள் இதே மெத்தடில் சால்வ் பண்ணால் கூட தப்பு கிடையாது, இல்லைனா அதே மெத்தட் கூட பண்ணலாம் நீங்கள், அதுவும் தப்பு இல்லை. ஸோ போத் த மெத்தட்ஸ் ஆர் கரெக்ட் ஓன்லி. இங்கே வந்துட்டு நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ரைட் ஹேண்ட் லிமிட் ரெண்டும் தனித்தனியாக சால்வ் பண்ண தேவையில்லை, அதனால தான் நான் இந்த மெத்தட் சூஸ் பண்ணேன். ஓகேவா? ஸோ இங்கே என்ன எடுக்கிறோம், லெட் x ஈக்குவல் டு c ப்ளஸ் ஹெச்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ x ஈக்குவல் டு c ப்ளஸ் ஹெச்னு எடுக்கும் போது இஃப் எக்ஸ் டென் டு சி, எக்ஸ் வந்துட்டு சிக்கு க்ளோஸாக போச்சுன்னா ஹெச் எங்கே போகும், ஜீரோக்கு தானே போகும். ஓகேவா? எக்ஸ் ஈக்குவல் டு சி எப்போ ஆகும், ஹெச் ஈக்குவல் டு ஜீரோ ஆனால் தான். ஓகேவா? ஹெச்சோட வேல்யூ ஜீரோ போட்டால் தான் எக்ஸ் ஈக்குவல் டு சி ஆகும். அதே மாதிரி ஹெச் வந்துட்டு க்ளோஸ் டு சிக்கு போகுது, ஸோ ஹெச் எங்கே போகும், க்ளோஸ் டு ஜீரோக்கு போகும். கரெக்டாக? ஸோ அதுதான் நம்ம இங்கே பண்ண போகிறோம். லிமிட் எக்ஸ் டென் டு சி எஃப் ஆஃப் எக்ஸ். ஓகேவா? எப்போவுமே இப்படி தானே எடுப்போம் நம்ம லிமிட். தட் இஸ் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ரைட் ஹேண்ட் லிமிட் ரெண்டுமே ஈக்குவலாக இருந்துச்சுன்னா நம்ம இப்படி தான் எடுப்போம். தட் இஸ் லிமிட் எக்ஸ் டென் டு சி எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு லிமிட் எக்ஸ் டென் டு சி எஃப் ஆஃப் எக்ஸ் என்னது 1/sin x போட்டாச்சு. தென் நம்ம என்ன எடுத்திருக்கோம் அது நம்ம போட்டுக்கலாம் இங்கே. ஓகேவா? ஸோ என்ன போட்டிருக்கோன்னா எக்ஸ் டென் டு சி என்ன ஆகும் இங்கே, எக்ஸ் டென் டு சி மீன்ஸ் ஹெச் டென் டு ஜீரோ. ஸோ ஹெச் டென் டு சிக்கு பதிலாக நம்ம ஹெச் டென் டு ஜீரோ போட்டுக்கிறேன். அண்ட் எக்ஸோட வேல்யூ சி ப்ளஸ் ஹெச் போட்டுக்கிறேன். கரெக்டாக? எக்ஸோட வேல்யூ இங்கே சி ப்ளஸ் ஹெச் போட்டுக்கிறேன். ஸோ எக்ஸ் வந்துட்டு சிக்கு போச்சுன்னா ஹெச் ஜீரோக்கு போகும். ஓகேவா? நோ டிஃப்ரென்ஸ், ரெண்டுமே சேம் தான் மீனிங் நான் இங்கே எழுதியிருக்கேன். ஓகேவா? ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதை சால்வ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் லிமிட் ஹெச் டென் டு ஜீரோ அப்படியே வச்சுக்கலாம். சைன் ஏ ப்ளஸ் பி ஃபார்முலா போட்டுக்கலாம். சைன் ஏ காஸ் பி ப்ளஸ் காஸ் ஏ சைன் பி. நெக்ஸ்ட் ஹெச்சோட வேல்யூ டைரெக்டாக ஜீரோ சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ லிமிட் சால்வ் பண்ணுறோம், அதனால ஹெச் இஸ் க்ளோஸ் டு ஜீரோ, அதனால ஜீரோ போட்டுக்கலாம் ஹெச்சோட வேல்யூ. ஸோ 1/sin c cos 0 ப்ளஸ் cos c sin 0. ஸோ இது என்னது, cos 0 is 1 and sin 0 is 0. ஓகேவா? ஸோ இது ஃபுல்லாகவே 0 ஆயிரும். 1/sin c தான் இருக்கும். ஸோ பாருங்கள் 1/sin c and the function value என்னது f of c என்னது உங்களுக்கு f of c is 1/sin c தானே. So f of c is 1/sin c and the limit value is also 1/sin c. So the function is continuous at c. ஓகேவா? ஸோ c வந்துட்டு ஆர்பிட்ரரியாக ஒரு பாயிண்ட் எடுத்தோம் நம்ம டொமெயினில். ஸோ இட் இஸ் கண்டினியூஸ் ஃபார் எவ்ரி பாயிண்ட் இன் த டொமெயின். ஸோ இட் இஸ் அ கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். ஓகேவா? secant x இஸ் அ கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் பாருங்கள், எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு secant எக்ஸ்க்கு சால்வ் பண்ணலாம். ஸோ secant எக்ஸ் எப்படி எழுதிக்கலாம், 1/cos x. ஸோ secant எக்ஸோட டொமெயின் என்னது நம்மளுக்கு r minus the set x belongs to r such that x equal to 2n plus 1 pi/2. ஓகேவா? ஸோ 2n plus 1 pi/2ல cos x வந்துட்டு உங்களுக்கு 0 ஆயிரும். ஸோ 1/0 is infinity. அதனால் இந்த வேல்யூஸ்க்கு it is not defined. ஓகேவா? secant x is not defined. ஸோ let c belongs to the domain of secant x நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? இதுதான் டொமெயின். ஸோ டொமெயினில் ஒரு c எடுத்துக்கலாம், ஆர்பிட்ரரியாக எடுக்கிறோம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி put x equal to c plus h. ஸோ if x tend to c then h tend to 0 இருக்கும். புரிஞ்சுதான்? லாஸ்ட் கொஷின் மாதிரியே தான் பண்ணுறோம் நம்ம. ஸோ லிமிட் x tend to c f of x எப்படி எழுதிக்கலாம், லிமிட் x tend to c f of x என்னது 1/cos x and x tend to c becomes h tend to 0 and x becomes c plus h. ஓகேவா? ஸோ இது சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இது எதுக்காக பண்ணுறோன்னா நம்மளுக்கு cos a plus b ஃபார்முலாவில் வரணும். ஓகேவா? cos a plus bயில் வந்தால் தான் நம்ம ஃபார்முலா போட முடியும், அது அப்புறம் தான் சால்வ் பண்ண முடியும். அதனால் நம்ம இப்படி பண்ணுறோம். ஸோ cos a c plus h is cos c cos h minus sin c sin h. நெக்ஸ்ட் ஹெச்சோட வேல்யூ 0 சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். h is very close to 0. ஸோ 0 போட்டுக்கலாம் லிமிட் சால்வ் பண்ணும்போது. ஸோ cos c cos 0 minus sin c sin 0. ஓகேவா? cos 0 is 1, sin 0 is 0. So 1/cos c is the answer. And f of c நம்மளுக்கு தெரியும், f of c போட்டால் என்ன வரும், 1/cos c. ஓகேவா? So the limit value and the function value are equal. Therefore the function is continuous at c. ஓகேவா? So next பாருங்க, fourth part, f of x equal to cot x. cot x எப்படி எழுதிக்கலாம், 1/tan x எழுதிக்கலாம். and இதோட டொமைன் என்னது, r minus the set x belongs to r such that x equal to n pi where n belongs to the integers. ஓகேவா? என்னோட வேல்யூ 1 2 3 4 or minus 1 2 3 4 or 0. ஓகேவா? ஸோ இதுவும் பிகாஸ் n பை போட்டோம்னாக்க நம்மளுக்கு ஆன்சர் 1/0 வரும், இன்ஃபினிட்டி வரும். அதனால் த செட் இதுதான் இதோட டொமைன். ஓகேவா? டொமைன் ஆஃப் cot x. ஸோ லெட் c பிலாங்ஸ் டு த டொமைன் ஆஃப் cot x. ஓகேவா? ஒரு ஆர்பிட்ரரியாக நம்ம ஒரு c எடுத்துக்கிறோம். ஸோ என்ன பண்ணுறோம், அதே மாதிரி லெட் புட் x ஈக்குவல் டு c plus hன்னு போட்டுக்கலாம். if
if x tend to c then h tend to 0 ஓகேவா x வந்துட்டு cக்கு க்ளோஸாக போச்சுன்னா h எங்கே போகும் 0க்கு க்ளோஸாக போகும் தென் அதே மாதிரி போட்டுக்கலாம் லிமிட் ஃபைன் பண்ணிக்கலாம் லிமிட் x tend to c f of x என்னது 1 by tan x ஸோ x tend to c means h tend to 0 கரெக்டாக ஸோ tan xக்கு பதிலாக நம்ம என்ன போட்டுக்கலாம் tan c plus h x என்ன போடுறோம் நம்ம c plus h போடுறோம் கரெக்டாக c plus h போடும்போது இந்த லிமிட் என்ன சேஞ்ச் ஆகும் x tend to c என்ன ஆகும் h tend to 0 ஆயிரும் ஸோ இப்போ என்ன ஃபார்முலா போடும் நம்ம tan a plus b ஃபார்முலா tan a plus tan b divide by 1 minus tan a tan b ஃபார்முலா போட்டுக்கலாம் தென் h tend to 0 means லிமிட் சால்வ் பண்ணும்போது h equal to 0 சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் ஸோ 1 by tan c plus tan 0 divide by 1 minus tan c tan 0 ஓகேவா ஸோ tan 0 is 0 ஓகேவா ஸோ போட்டுக்கலாம் tan c plus 0 divide by 1 minus tan c into 0 ஸோ இது ஃபுல்லாகவே 0 ஆயிரும் ஸோ என்ன மிச்சம் இருக்கும் tan c divide by 1 ஓகேவா ஸோ 1 by tan c இருக்கும் தட் இஸ் f of c என்னது f of c போட்டிங்கனாலும் உங்களுக்கு என்ன வரும் 1 by tan c தான் வரும் ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு f of c so the limit function is limit of the function is equal to the function value at the point c so the function is continuous at c so f is a continuous function because c வந்துட்டு ஒரு arbitrary value எடுத்தோம் நம்ம டொமைனில் so f is continuous for every point in the domain so it is a continuous function so okay இந்த வீடியோ இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் கொஷின்ஸ்லாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இந்த எக்ஸசைஸ் ரொம்ப லென்த்தியாக தான் இருக்குது நிறைய கொஷின்ஸ் இருக்குது ஸோ ஒரே வீடியோவில் கம்பைல் ஆகாது ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணிகிட்டே இருங்க படிச்சுட்டே இருங்க நிறைய மேத்ஸ் போட்டு பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக வரும் ஓகேவா பார்த்தா மட்டும் புரியாது நீங்கள் ட்ரை பண்ணால் தான் உங்களுக்கு வரும் அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ டேக் கேர் பை பை